சர்வதேச வான் போக்குவரத்து சங்கம் அளித்த தகவலின்படி உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் குறித்த பட்டியலை ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் தயாரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு பட்டியலின்படி இந்தியா பெற்றுள்ள இடம் 80. இந்தியாவோட பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி விசா இல்லாமல் 62 நாடுகளுக்கு பயணிக்க முடியும். போன வருடமும் இந்தியா 80 இடத்துல தான் இருந்தது. அதே இடத்தை இந்த வருஷம் 2024 தக்க வச்சுக்கிட்டு இந்தியாவுடன் 80வது இடத்தை மலேசியா, இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் பகிர்ந்து கொண்டுள்ளன. 2024ஆம் ஆண்டு இந்த பட்டியலில் முதலிடத்தை 6 நாடுகள் பகிர்ந்தது. பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின். இந்த நாட்டோட மக்கள் விசா இல்லாமல் பாஸ்போர்ட் மூலமாக 194 நாடுகளுக்கு பயணிக்க முடியும். கடந்த 5 ஆண்டுகளாக ஜப்பானும் சிங்கப்பூரும் முதலிடத்திலே இருந்து வருது. இந்த உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் அப்படின்ற இந்த பட்டியலே எத்தனை நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் அப்படின்றத வச்சு தான் ரெடி பண்ணுறாங்க. இந்தியாவோட அண்டை நாடுகள் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு வரிசையாக பட்டியல் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது மாலத்தீவு 58வது இடத்துல இருக்குது. நம்மளுக்கு முன்னாடியே இருக்குது. ஏன்னா நம்ம 80வது இடத்துல இருக்கோம். இப்போ ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்னா மாலத்தீவுக்கும் நம்மளுக்கு கிளாஸ் ஆகிட்டு இருக்குல்ல, அதனால் தெரிஞ்சுங்க. அடுத்தது இந்த பட்டியலில் கடைசி இடத்துல இருக்கிறது ஆப்கானிஸ்தான். இந்த நாட்டு பாஸ்போர்ட் மூலமாக விசா இல்லாமல் 28 நாடுகளுக்கு மட்டுமே பயணிக்க முடியும். 2023ஆம் ஆண்டுக்கான தூய்மையான நகரங்கள் ஸ்வச் சர்வேக்ஷன் 2023 திட்டத்தினை 2016ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தூய்மையில் சிறந்து விளங்கும் நகரங்கள் குறித்த தரவரிசை பட்டியலை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம் வெளியிட்டு வருகிறது. இந்த பட்டியலில் இந்தூர் மற்றும் சூரத் ஆகிய 2 நகரங்கள் முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்தூர் தொடர்ந்து 7வது முறையாக முதலிடத்தை தக்க வைத்துள்ளது. இந்தூர் மத்திய பிரதேசத்தில் இருக்குது, சூரத் குஜராத்தில் இருக்குது. ஸ்வச் சர்வேக்ஷன் திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்படும் மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா முதலிடத்தையும், மத்திய பிரதேசம் 2வது இடத்தையும், சத்தீஸ்கர் 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. இப்பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரங்களுக்கு வெற்றிக்கான விருதை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கினார். தூய்மை கணக்கெடுப்பு 2023 கருப்பொருள் வீணிலிருந்து செல்வம். 2024ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள் குறைத்தல், மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சி. 1 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பிரிவில் மகாராஷ்டிராவின் சாஸ்வாத் மற்றும் லோனாவாலா, அப்புறம் சத்தீஸ்கரோட படான் ஆகியவை முதல் 3 இடங்களை பெற்றன. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசி மற்றும் பிரயாக்ராஜ் ஆகிய 2ம் தூய்மைக்கான கங்கை நகரங்களில் முதல் 2 விருதுகளை பெற்றன. மத்திய பிரதேசத்தில் உள்ள மௌ கண்டோன்மெண்ட் வாரியம் தூய்மையான கண்டோன்மெண்ட் வாரியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதில் ODF++ அப்படின்ற விருதுகளும் கொடுப்பாங்க. ஓபன் டெபிகேஷன் ஃப்ரீ அப்படின்னா திறந்தவெளி மலம் குடித்தல் இல்லாத நகரம். ஸ்வச் சர்வேக்ஷன் 2023 படி தமிழ்நாட்டில் மிகவும் தூய்மையான நகரங்களில் முதல் 3 இடத்தை திருச்சி, அதுக்கடுத்தது 2வது இடம் தூத்துக்குடி, 3வது இடம் கோவை பெற்றிருக்கு. நான் சொன்ன இந்த 3 இடங்கள் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு தான், இந்திய அளவில் கிடையாது. 1 லட்சத்திற்கும் மேல் மக்கள் தொகை கொண்ட இந்திய நகரங்கள் பட்டியலில் முதல் 100 இடங்களில் கூட தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நகரம் கூட இடம் பெறல. இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது திருச்சி 112வது இடம், திருச்சிக்கு அடுத்து இந்திய அளவில் தூத்துக்குடி 179வது இடம், கோயம்புத்தூர் 182வது இடம். இந்திய அளவில் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் வைத்தது மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூரும், குஜராத்தில் உள்ள சூரத்தும். இதில் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் தொடர்ந்து 7வது முறையாக தக்க வச்சிருக்க அந்த இடத்த. மண்டலம் வாரியாக தூய்மையான நகரங்கள் பட்டியலில் சவுத் சோன், அதாவது தெற்கு மண்டலத்தில் கீழ்வேலூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள கீழ்வேலூர் இடம்பெற்றிருக்கு. அப்படியே அந்த லிஸ்ட்டை படித்து பார்த்துங்க. இது கேட்டாலும் கேட்கலாம். தெற்கு மண்டலம் மட்டும் தெரிஞ்சுங்க, வேறு எதுவும் வேண்டியில்லை. தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக PS ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக இருந்த சண்முக சுந்தரம் என்பவர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து தற்போது ஆளுநரின் ஒப்புதலை பெற்று PS ராமன் தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டது குறித்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அரசாணை வெளியிட்டுள்ளார். எதுக்காக இந்த கதைன்னா, ஒரு நியமனத்திற்கு என்ன ப்ராசஸ்னு தெரிஞ்சுக்கணும். அட்டார்னி ஜெனரல்னா என்ன, சொலிசிட்டர் ஜெனரல்னா என்ன, அட்வொகேட் ஜெனரல்னா என்ன, இந்த 3 பதவிகளுக்கும் நம்மளுக்கு குழப்பம் வந்துடும். இது இல்லாமல் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்குது. இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னு கேட்டால் அட்டார்னி ஜெனரல். 28 ஜனவரி 1950 இந்த போஸ்ட்டை கிரியேட் பண்ணாங்க. இந்திய அரசியலமைப்பில் 76 பிரிவு 1 படி தான் இந்த பதவிக்கு இவர் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்கணும். இந்தியாவின் முதல் அட்டார்னி ஜெனரல் MC செடல்வாட். தற்போதைக்கு 14வது அட்டார்னி ஜெனரல் R வெங்கட்ராமன் இருக்காரு. இவர் அக்டோபர் 1, 2022 முதல் இந்த பதவியில் இருக்கார். நாட்டின் 2வது மிக உயர்ந்த சட்டாதிகாரி யார் அப்படின்னு கேட்டால் இந்தியாவின் சொலிசிட்டர் ஜெனரல். அட்டார்னி ஜெனரலுக்கு உதவி பண்ணுறதான் இவருடைய வேலை. இந்தியாவின் முதல் சொலிசிட்டர் ஜெனரல் சந்தர் கிசான் டாப்தாரி. இந்த பதவியும் 28 ஜனவரி 1950 தான் உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் தற்போதைய, அதாவது 23வது சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, குடியரசு தினத்துக்கு 2 நாள் கழிச்சு தான், அதாவது ஜனவரி 28, 1950 தான் உச்சநீதிமன்றம் ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உருவாக்குனாங்க. இந்த அட்டார்னி ஜெனரல், சொலிசிட்டர் ஜெனரல் இந்த போஸ்டிங்லாம் உருவாக்குனாங்க. திருஷ்டி 10 ஸ்டார்லைனர் அதானி பாதுகாப்பு மற்றும் விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஆள் இல்லாமல் தொடர்ந்து 36 மணி நேரம் இயங்கும் அதிநவீன ட்ரோனை உருவாக்கி அதை இந்திய கடற்படையிடம் ஒப்படைத்திருக்கிறது. 450 கிலோ எடையுள்ள பொருட்களை எடுத்து செல்லும் திறன் உள்ளது. கடலில் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருகிறது. கடந்த 40 நாட்களில் 35 ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. அதனை தடுக்கும் விதமாக இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் R ஹரிகுமார் கலந்து கொண்டு திருஷ்டி 10 உளவு விமானத்தை தொடங்கி வைத்தார். ஆகாஷ் NG ஏவுகணை புதிய தலைமுறை ஆகாஷ் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறது. இது 70 to 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக குறிப்பார்த்து அழிக்கும் திறன் கொண்டதாகும். குறிப்பாக ட்ரோன் போன்ற ஆளில்லா வான்கருவிகளை அடிக்க இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஏவுகணை சோதனை எதற்காகனா, நம்ம வணிக கப்பல்கள் மீது செங்கடல் பகுதியில் ஆளில்லா விமான தாக்குதல் மூலமாக கொள்ளடிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதை தடுக்கிற விதமாக தான் இந்த சோதனை நடத்தப்பட்டது. DRDO தான் இந்த ஆகாஷ் ஏவுகணையை தயாரித்து வழங்கிட்டு இருக்கு. இது 2021 பயன்பாட்டில் இருக்கு. ஃபின்ஃபாஸ்ட் எலக்ட்ரிக் கார் நிறுவனம் வியட்நாமை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஃபின்ஃபாஸ்ட் எலக்ட்ரிக் கார் நிறுவனம் தமிழ்நாட்டில் $2 பில்லியன் இந்திய மதிப்பில் 16,638 கோடி ரூபாய் முதலீட்டில் எலக்ட்ரிக் கார் உற்பத்தி ஆலை அமைக்க தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த எலக்ட்ரிக் கார் உற்பத்தி ஆலை அமைய உள்ளது. யாலி ஏரோஸ்பேஸ்
இந்த ட்ரோன் சென்னை முதலீட்டாளர் மாநாட்டில் இடம்பெற்றது. உடல் உறுப்புகள் எடுத்துச் செல்ல 125 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் ட்ரோன். தஞ்சாவூரைச் சேர்ந்த யாழி ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இந்த வகை ட்ரோன்களை வடிவமைத்துள்ளது. இந்நிறுவனத்தை நடத்தி வரும் தினேஷ் கூறியது, சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படித்து ஜெர்மனியில் 10 ஆண்டுகளாக பணியாற்றினேன். அந்த நாட்டில் தானம் செய்யப்படும் உடல் உறுப்புகள் எடுத்துச் செல்ல ட்ரோன் வசதி அதிகம். அந்த வசதியை இந்தியாவிற்கு கொண்டு வர நான் முனைகிறேன். இந்தியாவின் முதல் புல்லட் ரயில். குஜராத் மாநிலம் சூரத்தில் இருந்து பிலிமோரா பகுதி வரை புல்லட் ரயில்களுக்கான கட்டுமானங்கள் நடந்து வருகிறது. ஜப்பான் நாட்டின் உதவியுடன் இந்த கட்டுமானங்கள் செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் விருதுகள் 2024. காமராஜர் விருது பலராமன், டாக்டர் அம்பேத்கர் விருது சண்முகம், திருவள்ளுவர் விருது பாலமுருகனடிமை சுவாமிகள், தந்தை பெரியார் விருது சுப வீரபாண்டியன், பேரறிஞர் அண்ணா விருது பத்தமடை பரமசிவம், மகாகவி பாரதியார் விருது பழனி பாரதி, பாவேந்தர் பாரதிதாசன் விருது முத்தரசு, திருவிக்கா விருது ஜெயசீல ஸ்டீபன், கியாபே விஸ்வநாதன் விருது இரா கருணாநிதி. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இருக்குல்ல. காம பலராமன் அப்படின்னா காமராஜர் விருது, அம்புட்ட சண்முகம் அப்படின்னா அம்பேத்கர் விருது. திருவள்ளுவர் தனது கருத்துக்களை கடவுள் அப்படின்னு பொதுவாக தான் சொல்லியிருப்பாரு. இந்த முருகன் அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் இங்கே பாலமுருகனடி சுவாமிகள்னு இருக்குது. சுப வீரபாண்டியன் அவர் எப்போயுமே கருப்பு சட்டையில் தான் இருப்பார். அவர் பெரியாரோட தொண்டர், அதனால் பெரியார் விருது கொடுக்குறதுல தப்பு இல்லை. பத்தமடை பரமசிவத்தை வழிபட்ட அண்ணான்னு ஞாபகம் வச்சுங்க. பாரதியார் பழனியில் உட்காந்துருந்தாரு ஞாபகம் வச்சுங்க. பாரதியார் விருது தான் ஈஸி, ஏன்னா பேர்லேயே பாரதி வந்துடுது, பழனி பாரதி. எதிர்பாராத முத்தம் அப்படின்னு பாரதிதாசன் கவிதை எழுதியிருக்காரு. அதே இங்கே முத்தம் தான் வருது, முத்தரசு. திருவி கல்யாண சுந்தரம். இங்கே ஜெயசீல ஸ்ரீபனுக்கு எதுவும் ஞாபகம் வச்சுக்க முடியல, அதனால் ஜெயசீல ஸ்ரீபனுக்கு கல்யாணம்னு ஞாபகம் வச்சுங்க. கருணாநிதியின் பேர் இருக்கிறனால அப்பா மேலே உள்ள விசுவாசத்தினால விஸ்வநாதன் விருதை கருணாநிதிக்கு வழங்கிட்டார். ஒரு சர்வதேச அமைப்பு இந்தியாவில் செயல்படுது அப்படின்னா அது ISA தான், இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், அதாவது சர்வதேச சோலார் கூட்டணி. இது பிரதமர் நரேந்திர மோடியால் தான் சாத்தியமானுச்சு. நவம்பர் 30, 2015 அறிமுகப்படுத்தப்பட்டது. இதோட தலைமையகம் குருகிராம், அதாவது ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. இதோட நோக்கம் என்னன்னா, உலகம் வெப்பமயமாதலை தடுக்கிறதுக்கு சூரிய சக்தியை பயன்படுத்தி மின்சார உற்பத்தி மூலம் ஒவ்வொரு நாடும் தண்ணீர் அடைந்து கார்பன் உமிழ்வை குறைக்கிறது மூலம் புவி வெப்பமயமாதலை தடுக்கிறதும், சூரியனின் செங்குத்து கதிர்கள் படும் மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும் இடைப்பட்ட நாடுகள் அனைத்தும் சூரிய சக்தியை அதிகமாக பயன்படுத்தி மின்சார உற்பத்தி ஆற்றல் உற்பத்தி செய்கிறது தான் இதோட நோக்கம். ISAவில் இதுவரை 116 நாடுகள் கையொப்பமிட்டுள்ளன. இதில் 94 நாடுகள் முழு அளவிலான உறுப்பினர்களாக ஆவதற்கு தேவையான ஒப்புதலை வெற்றிகரமாக முடித்துள்ளன. இதில் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா, நவம்பர் 8, 2023 அன்று சிலி சமீபத்தில் சர்வதேச சோலார் கூட்டணியில் 95வது உறுப்பினராக மாறியுள்ளது. அதாவது முழு அளவிலான உறுப்பினராக இப்போ மாறிட்டு. 19வது எலக்ட்ரிக் வாகன கண்காட்சியானது புதுதில்லியில் நடைபெற்றது. 19th EV எக்ஸ்போ அப்படின்னு கேட்கலாம். MM ராஜேந்திரன், இவர் ஆந்திர பிரதேசம் ஆனந்த்பூரில் பிறந்தவர். இப்போ டிசம்பர் 23, 2023 இவர் இறந்துட்டார். இவரை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, தமிழகத்தின் முன்னாள் தலைமைச் செயலாளர். இவர் இறந்த உடனே முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் இவருக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் அப்படின்னு அறிவித்தார். இவர் தமிழகத்தோட தலைமைச் செயலாளர் பதவி மட்டும் இல்லாமல் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் அவையின் குழந்தைகள் நிதியகத்தின் நிர்வாக குழு உறுப்பினராகவும் பதவி வச்சிருக்காரு. திட்டக்குழுவின் துணைத் தலைவராகவும் இருந்துள்ளார். ஒடிசாவின் முன்னாள் ஆளுநராகவும் இருந்துள்ளார். சமீபத்தில் MV லீலா நார்போக் கப்பலை நம்மளோட INS சென்னை போர்க்கப்பல் மீட்டுட்டு வந்துச்சு. சோமாலியா அருகே வடக்கு அரபிக்கடலில் கடற்கொள்ளையர்களால் இந்திய மாலுமிகள் 15 பேருடன் கடத்தப்பட்ட சரக்கு கப்பலான MV லீலா நார்போக் சரக்கு கப்பலை இந்திய கடற்படை மீட்டுள்ளது. இக்கப்பலை INS சென்னை போர்க்கப்பல் மூலம் மீட்கப்பட்டுள்ளது. உலக அளவில் இந்த கடற்கொள்ளையல் பிரச்சனைன்றது பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த செங்கடல் அப்புறம் இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்த பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்கு. உலக நாடுகள் எல்லாமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறது. உலகின் முதல் கார்பன் நெகட்டிவ் நாடு பூடான். பூடான் அரசு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அளவிடுவதற்கு பதிலாக மொத்த தேசிய மகிழ்ச்சியில் கவனம் செலுத்தியது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து பல முன்னெடுப்புகளை தொடர்ச்சியாக செயல்படுத்தியது. இன்று உலகின் முதல் கார்பன் நெகட்டிவ் நாடு எனும் சாதனையை படைத்து உலகிற்கே வழிகாட்டியாக பூடான் மாறியிருக்கிறது. கார்பன் நெகட்டிவ் நாடு அப்படின்னா அந்த நாடு தான் உற்பத்தி செய்வதை விட அதிகமாக கரியமில வாயுவை உறிஞ்சுகிறது அப்படின்னு அர்த்தம். பூட்டானோட தலைநகர் திம்பு. தற்போதைக்கு இந்தியா பூடான் இடையே ரயில் சேவை தொடங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலம் கோக் ராஜ்கரிலிருந்து பூடானின் கெலிபு வரைக்கும் இந்த ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தை பூடான் மன்னர் ஜிக்மே கேசர் நிம்கியால் வாங்சு இந்தியா வந்தப்போ பிரதமர் நரேந்திர மோடியோட இப்போ போட்டுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒப்பந்தமான பூடான் மாணவர்களுக்கு உதவும் வகையில் அஸ்ஸாமில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் இடங்கள் ஒதுக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சமீபத்தில் சீனா இந்தியாவோட அண்டை நாடுகளை இந்தியாவுக்கு எதிராக்கி சீனாவோட நட்பு கொண்டாடுற வகையில் செஞ்சுட்டு வருது. அந்த வகையில் மாலத்தீவை பண்ணிட்டு இலங்கையும் ஓரளவு பண்ணிட்டு அடுத்தது இப்போ பூடானுக்கு குறி வச்சிருக்கு. அதனால் பூடானில் சுற்றுலா தலத்தை இந்தியர்கள் சுற்றி பார்க்கவும் வணிக ரீதியான முன்னேற்றத்திற்காக இந்த ரயில் திட்டம் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. பூடானில் அனைத்து திருநாய்களுக்கும் கருத்தடை செய்யப்பட்டது. இதன் மூலம் அனைத்து திருநாய்களுக்கும் கருத்தடை செய்த நாடாக பூடான் மாறியுள்ளது. கொச்சி லட்சத்தீவு இடையே கடலுக்கடியில் கண்ணாடி இழை கேபிள் இணைப்பு திட்டத்தினை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். கண்ணாடி இழை கேபிள்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் இணைய வசதிக்காக. மேலும் அங்கு கட்மாட் பகுதியில் உருவாக்கப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தினையும் தொடங்கி வைத்தார். லட்சத்தீவு கேரளாவின் கொச்சியில் இருந்து 440 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இதில் 36 சிறிய தீவுகள் உள்ளன. அதில் 10 தீவுகளில் மட்டுமே மக்கள் வசிக்கின்றனர். அகட்டி என்ற பகுதியில் தான் ஒரு விமான நிலையம் உள்ளது. சுற்றுலா பயணிகள் இருபுறமும் கடல் சூழ விமானம் தரையிறங்கும் காட்சியை ரசிப்பதற்காக விமானம் மூலம் இங்கு பயணிக்கின்றனர். இதில் அகட்டி அப்படின்றதே ஒரு தீவு தான். அடுத்ததாக மினிகாய் என்ற தீவில் ஒரே நேரத்தில் ராணுவம் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் விமானங்கள் தரையிறங்கும் வகையில் ஒரு புதிய விமான நிலையத்தை அமைக்க இப்போ முடிவு செஞ்சிருக்காங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு உலகின் தூய்மையான கடற்கரைகளுக்கு வழங்கப்படும் சுற்றுச்சூழல் முத்திரையை மினிகாய் கடற்கரை, துண்டி கடற்கரை, கட்மாட் கடற்கரை ஆகியவை பெற்று தூய்மையான கடற்கரைகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பதற்காக லட்சத்தீவின் மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இப்போ மாலத்தீவில்
தேர்தல் முடிஞ்சு புதிய ஆட்சியாளர் வந்தோன்னா அவர் சீனாவுடனான உறவுகளை தான் மேற்கொள்கிறாரு. இந்தியாவோட உறவுகளை முறியடிக்கிறார். அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்தியாவிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிகமாக மாலத்தீவுக்கு பயணம் செஞ்சாங்க. இனிமேல் லட்சத்தீவு முக்கியத்துவம் பெறும். அதனால் லட்சத்தீவில் சுற்றுலாவை வளப்படுத்துறதுக்காக இந்தியா பல கட்டமைப்புகளை மேற்கொள்ள இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசித்த லட்சத்தீவை கைப்பற்ற பாகிஸ்தான் முயற்சி செய்தது. பாகிஸ்தான் கொடியுடன் ஒரு கப்பல் லட்சத்தீவுக்கு விரைந்தது. இதனை அறிந்த இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் படேல் மைசூரின் கடைசி திவானும் தமிழருமான ராமசாமி முதலியார் அவரது தம்பி லட்சுமண சுவாமி முதலியாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். சர்தார் படேலின் அறிவுரைப்படி முதலியார் சகோதரர்கள் திருவிதாங்கூர் போலீசார் மற்றும் மக்களை அழைத்துக் கொண்டு லட்சத்தீவுக்கு சென்று அங்கு இந்திய தேசிய கொடியை ஏற்றினர். அதற்குள் இந்திய கடற்படை போர்க்கப்பலும் லட்சத்தீவுக்கு விரைந்து வந்தது. இதன் மூலம் பாகிஸ்தான் பிடியில் சிக்காமல் லட்சத்தீவு தப்பியது. இந்த தகவலை பிரதமர் நரேந்திர மோடியும் தனது மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பகிர்ந்துள்ளார். படேலின் அறிவுரையை ஏற்று ஆற்காட்டு முதலியார் சகோதரர்கள் லட்சத்தீவுக்கு விரைந்து சென்று அங்கு இந்திய தேசிய கொடியை ஏற்றினர். அதன் பிறகு லட்சத்தீவின் வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முதலியார் சகோதரர்களுக்கு சர்தார் வல்லபாய் படேல் உத்தரவிட்டார். லட்சத்தீவை மீட்ட ஆற்காடு ராமசாமி முதலியார் நீதி கட்சியின் பொதுச்செயலாளராக பதவி வகித்தார். அவரது தம்பி மருத்துவர் லட்சுமண சுவாமி முதலியார் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் 27 ஆண்டுகள் துணைவேந்தராக பணியாற்றினார். இன்று லட்சத்தீவு இந்தியாவின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பை அளித்து வருகிறது. மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இந்திய மக்கள் லட்சத்தீவிற்கு ஒரு முறையாவது சுற்றுலா செல்ல வேண்டும் என அழைப்பு விடுக்கிறேன். இவ்வாறு பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். சிகரிடிஸ் மேகமலையன்சிஸ் இந்த வார்த்தையை கொடுத்துட்டு இது என்னன்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வண்ணத்தி பூச்சி இனம். இப்போ புதிதாக என்ன ஒரு இனம் கண்டுபிடிக்கிறாங்களோ அது எந்த ஏரியாவில் கண்டுபிடிக்கிறாங்களோ அதை பேரோட சேர்த்து வைக்கிற பழக்கம் வந்துட்டு இப்போ மேகமலையில் கண்டுபிடிச்சதுனால மேகமலையன்சிஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் உள்ள மேகமலை கோட்டத்தில் கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் என்னும் புதிய வகை வண்ணத்தி பூச்சி இனம் 33 ஆண்டுகளுக்கு பின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹெக்கோ மிசோரமன்ஸ் மிசோரம் மாநிலத்தில் கண்டுபிடிச்சதுனால மிசோரமன்ஸ். ஹெக்கோ அப்படின்னா மரப்பள்ளி. மிசோரமில் புதிய வகை பறக்கும் மரப்பள்ளி இனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் பல்கலைக்கழகம் மற்றும் ஜெர்மனியின் டூபிங்கனில் உள்ள மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் ஃபார் பயாலஜி ஆகியவற்றின் ஆராய்ச்சியாளர்கள் குழு மிசோரமில் இந்தோ மியான்மர் எல்லையில் ஒரு புதிய வகை ஹெக்கோவை கண்டறிந்தது. மிசோரம் மாநிலத்தின் பெயரால் இந்த புதிய இனத்திற்கு ஹெக்கோ மிசோரமென்சிஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. பர்கூர் எருமை. ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலையை பூர்வீகமாக கொண்ட எருமை இனம் தனித்த எருமை இனம் என தேசிய கால்நடை மரபணு வள அமைப்பு அங்கீகரித்துள்ளது. உலக அளவில் இதன் குறியீட்டு எண் இந்தியா பப்பலோ 1800 பர்கூர் 01015. சுமைதூக்க பயன்படுத்தப்படும் இந்த எருமை கிடாவை கோலா என்று உள்ளூர்வாசிகள் அழைக்கின்றனர். கைரோகாப்டர். இமயமலையின் அழகை வானில் பறந்தபடி சுற்றி பார்க்க நாட்டிலேயே முதன்முறையாக கைரோகாப்டர் சுற்றுலாவை உத்தரகாண்ட் மாநில அரசு துவங்க உள்ளது. கைரோகாப்டர் என்பது ஹெலிகாப்டரை விட அளவில் சிறியது. இதில் இருவர் மட்டுமே பயணிக்க முடியும். மலைப்பிரதேசங்களில் பறக்க வசதியான இந்த வாகனம் பாதுகாப்பானது என்று கூறப்படுகிறது. வாட்டர் மெட்ரோ. வாட்டர் மெட்ரோ திட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாக கேரளா கொச்சியில் தொடங்கப்பட்டுள்ளது. கொச்சியின் 10 தீவு சமூகங்களை பிரதான நிலப்பகுதியுடன் இணைக்கும் 78 பேட்டரி மூலம் இயக்கப்படும் மின்சார கலப்பின படகுகள் மூலம் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. வாட்டர் மெட்ரோ போட், அதாவது இது ஒரு படகு சேவை. ஏற்கனவே பார்த்த கரண்ட் அஃபேர்ஸை இப்போ இதோட சேர்த்து ஞாபகப்படுத்துகிறேன். நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சேவையை துவங்கியுள்ள மாநிலம் மேற்கு வங்கம். அதாவது மேற்கு வங்காளத்தோட கொல்கத்தாவில் கூக்ளி நதிக்கு அடியில் மெட்ரோ ரயில் போகிற மாதிரி பாதையை அமைச்சிருக்காங்க. அனீஸ் தயால் சிங் இவர் தலைமையில் இப்போ ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதாவது நாடாளுமன்றத்தின் லோக்சபாவில் 13/12/2023 அன்று 2 பேர் நுழைந்து மஞ்சள் நிற புகையை வெளியேற்றும் ஸ்ப்ரேயை அடித்தனர். இது எம்பிக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியது. நாடாளுமன்றத்துக்கு வெளியிலேயும் 2 பேர் இதேமாதிரி ஸ்ப்ரே அடித்தாங்க. அதில் ஒருத்தவங்க பெண். மொத்தம் 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் குழு ஒன்றை அமைத்தது. மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் டைரக்டர் ஜெனரல் அனீஸ் தயால் சிங் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. பார்லமெண்ட்டுக்குள்ள மஞ்சள் நிறை புகையை வெளியேற்றிய குண்டை ஏன் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி குழு விசாரணை பண்ணது. இப்போ மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. மனித உரிமைகளுக்கான பிரகடனம் டிசம்பர் 10 1948 ஆண்டு பாரிஸில் ஐக்கிய நாடுகள் பொது சபையால் பிரகடனப்படுத்தப்பட்டது. டிசம்பர் 10 2023 மனித உரிமைகளுக்கான உலக பிரகடனத்தின் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கிறது. 2023 ஆண்டிற்கான மனித உரிமைகள் தினத்திற்கான கருத்து அனைவருக்கும் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதி. பிரமிளா மல்லிக் ஒடிசா சட்டப்பேரவையின் முதல் பெண் சபாநாயகராக 22 செப்டம்பர் 2023 அன்று பதவியேற்றார். 2023 லீஃப் எரிக்சன் லூனார் பரிசு. ஐஸ்லாந்தின் ஹுசாவிக்கில் உள்ள ஆய்வு அருங்காட்சியகம் சந்திராயன் 3 திட்டத்திற்காக 2023 லீஃப் எரிக்சன் லூனார் பரிசை இஸ்ரோவிற்கு வழங்கியுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் அதாவது இஸ்ரோவோட தலைவர் எஸ் சோம்நாத் இந்த நிகழ்வில் நன்றி என்ற காணொலி செய்தியை அனுப்பினார். மேலும் விண்வெளி நிறுவனத்தின் சார்பாக தூதர் பி சியாம் பரிசை பெற்றார். சந்திராயன் 3 திட்டத்தின் மூலம் விக்ரம் என்ற லேண்டரை நிலவின் தென்துருவ மேற்பரப்பில் களமிறக்கி பிரகன்யான் என்ற ரோபோ ரோவரை பயணிக்க செய்ய முடிந்தது. சந்திராயன் 3 செயற்கைக்கோளை ஏவ பயன்படுத்தப்பட்ட ராக்கெட் LVM-3 M4 இது சதீஷ் தவான் விண்வெளி நிலையம் அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவப்பட்டது. ஏவப்பட்ட நாள் ஜூலை 14 2023. நிலவின் சுற்றோட்ட பாதையில் நுழைந்த நாள் ஆகஸ்ட் 5 2023. தரையிறங்கிய நாள் ஆகஸ்ட் 23 2023. நிலவில் தரையிறங்கிய நாளான ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமாக அறிவிக்கப்பட்டது. சந்திராயன் 3 தரையிறங்கிய இடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி சிவசக்தி என பெயரிட்டார். லேண்டர் இதுக்கு தமிழில் தரையிறங்கி அப்படின்னு சொல்லுவாங்க விக்ரம். ரோவர் இது தமிழில் தரையூர்தின்னு சொல்லுவாங்க பிரகன்யான். நிலவின் தென்முனையில் தரையிறங்கிய முதலாவது நாடு இந்தியா. நிலவின் வெற்றிகரமாக தரையிறங்கிய 4வது நாடு இந்தியா.
இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுங்க. சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் மயில்சம் அண்ணாதுரை, சந்திராயன் 2 திட்ட இயக்குனர் வனிதா முத்தையா, சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல். அக்டோபர் 15 உலக மாணவர் தினம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட பிறந்த நாளான அக்டோபர் 15 அவர் கல்வி காற்றிய பங்களிப்பை சிறப்பிக்கும் வகையில் உலக மாணவர் தினமாக கொண்டாடப்படுது. அக்டோபர் 15 உலக கை கழுவுதல் தினம். 2023ஆம் ஆண்டிற்கான கருத்துரு தூய்மையான கைகள் கைக்கு எட்டும் தூரத்தில் உள்ளன. அக்டோபர் 16 உலக உணவு தினம். 2023ஆம் ஆண்டிற்கான கருத்துரு தண்ணீரே உயிர், தண்ணீரே உணவு, ஒவ்வொருவரும் விடுபடக்கூடாது. அக்டோபர் 16 உலக மயக்க மருந்து தினம். 2023ஆம் ஆண்டிற்கான கருத்துரு மயக்க மருந்து மற்றும் புற்றுநோய் பராமரிப்பு. அக்டோபர் 17 சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம். 2023ஆம் ஆண்டிற்கான கருத்துரு ஏற்புமிக்க வேலை மற்றும் சமூக பாதுகாப்பு, அனைவருக்கும் கண்ணியத்தை நடைமுறைப்படுத்துதல். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுலாம்னா, அக்டோபர் 15 2 தினம் இருக்குது, அக்டோபர் 16 2 தினம் இருக்குது, அக்டோபர் 17 1 தினம் இருக்குது. உலக மாணவர் தினம். மாணவர்கள் கை கழுவி உணவு அருந்தினால் மயக்கம் வராது, வறுமை ஒழிக்கப்படும். சேர்த்து ஞாபகம் வச்சுங்க. அக்டோபர் 15 மாணவர் கை கழுவுதல், அக்டோபர் 16 உணவு சாப்பிட்டா மயக்கம் வராது. உணவு எல்லாருக்கும் கிடைச்சிட்டாலே வறுமை ஒழிப்பு தானே, அதனால் அக்டோபர் 17 வறுமை ஒழிப்பு. இன்னொரு முறை சொல்கிறேன், மாணவர்கள் கை கழுவி உணவு சாப்பிட்டா மயக்கம் வராது, வறுமை ஒழிக்கப்படும். மல்யுத்தத்தை இந்தியாவில் குஸ்தி அல்லது பெஹல்வானி அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்திய மல்யுத்த வீரர்கள் பட்டியலை கீழே கொடுத்துருக்கேன். ஏன்னா போட்டித் தேர்வுகளில் இந்த வீரர் இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. சுஷில் குமார், கீதா போகட், பஜ்ரங் புனியா, தீபக் புனியா, யோகேஸ்வர் தத், கேடி ஜாதவ், வினேஷ் போகட், ரவிக்குமார் தஹியா, சாக்சி மாலிக். இப்போ டிசம்பர் 2023 இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் புதிய தலைவராக சஞ்சய் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போ இந்த தேர்தல் நடக்கணும் அவசியமே இல்லை. இதற்கு முன்னாடி இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக இருந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங் இந்திய மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை அதிகமாக கொடுத்ததுனால பல்வேறு போராட்டங்கள் மூலம் அவர் அந்த பதவியிலிருந்து விலகினார். அவர் அந்த பதவியிலிருந்து விலகினாலும் அவருடைய ஃப்ரெண்டு சஞ்சய் சிங் தான் இப்போ இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டாக நின்னா அனிதா சியோரான், இவங்க முன்னாள் மல்யுத்த வீராங்கனை, இவங்க இதில் தோல்வி பெற்றுட்டாங்க. இதில் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சாக்சி மாலிக் மல்யுத்த போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிட்டாங்க. பஜ்ரங் புனியா தான் வாங்கின பத்மஸ்ரீ விருதை திருப்பி கொடுக்குறாரு. வினேஷ் போகத்தும் இவங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், அனிதா சியோரானும் சாக்சி மாலிக்கும் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஐக்கிய நாடுகள் சபை இந்திய பிரதமரின் பரிந்துரையிட்டு 2023ஆம் ஆண்டை சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவித்தது. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். 2023ஆம் ஆண்டு அமைதிக்கான உத்தரவாதமாக சர்வதேச உரையாடல் ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா அறிவிக்கிற சர்வதேச ஆண்டிலிருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துருது, அதனால் அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. 2024ஆம் ஆண்டை சர்வதேச ஒட்டகங்களின் ஆண்டாக ஐநா அறிவித்துள்ளது. ஒட்டகங்கள் மில்லியன் கணக்கான குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்தின் முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. இதன் காரணமாக இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025 சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு. 2026 ரேஞ்ச் லேண்ட்ஸ் மற்றும் மேய்ப்பாளர்களின் சர்வதேச ஆண்டு. 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி 2024 ஜனவரி 19 முதல் 31 வரை நடைபெறவுள்ளது. சென்னையில் இதோட தொடக்க விழா நடைபெற்று இப்போட்டிக்கான இலச்சனையாக வீரமங்கை வேலுநாச்சியார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கேம்பகவுடா சர்வதேச விமான நிலையம் இது கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் இருக்குது. பெங்களூரின் நிறுவனர் கேம்பகவுடாவின் பெயரால் இது அழைக்கப்படுகிறது. உலகின் மிக அழகான விமான நிலையங்களில் ஒன்றாக தேர்வாகியுள்ளது. யுனெஸ்கோவின் 2023 பிரிக்ஸ் வெர்சாய்ஸில் சிறப்பு பரிசையும் வென்றுள்ளது. கிளீன் மேக்ஸ் சோலார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட கர்நாடகாவின் முதல் முழு சூரிய சக்தியில் இயங்கும் விமான நிலையம் இதுதான். இந்தியாவில் கையாளப்படும் உள்நாட்டு மற்றும் மொத்த சரக்குகள் ஆகியவற்றால் 3வது பரபரப்பான விமான நிலையம் இதுவாகும். 2022 தெற்காசியாவின் சிறந்த விமான நிலையமாக பெங்களூர் கேம்பகவுடா சர்வதேச விமான நிலையம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. உலகின் சிறந்த விமான நிலையங்கள் குறித்த தரவரிசையை ஸ்கை ட்ராக்ஸ் நிறுவனம் ஆண்டுதோறும் வெளியிட்டு சிறந்த விமான நிலையங்களுக்கு விருதுகளை வழங்கி வருகிறது. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரமாக லக்னோ உருவாக்கப்பட உள்ளது. உத்தரப்பிரதேச அரசு மாநில தலைநகரான லக்னோவை AI நகரமாக மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பள்ளி கேரளாவில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் AI பள்ளி கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பள்ளியோட பேர் என்னன்னா சாந்தகிரி வித்யாபவன். யுனிவர்சல் AI பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவியல் படிப்புகளை வழங்கும் இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம். இது மகாராஷ்டிரா மாநிலம் கர்ஜாத்தில் இருக்குது. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு மையம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொடர்பு மையம் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு செய்தி வாசிப்பாளர், இந்த செய்தி வாசிப்பாளருக்கு பெயர் லிசான்னு வச்சிருக்காங்க. ஒடிசா மாநிலத்தில் உள்ள OTV அப்படின்ற டிவி தான் இந்த செயற்கை நுண்ணறிவு செய்தி வாசிப்பாளரை அறிமுகப்படுத்தியிருக்கு. செயற்கை நுண்ணறிவு இது இங்கிலீஷில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். AI டெக்னாலஜி எதிர்காலத்தை அளவுற டெக்னாலஜி தான். இது சம்பந்தமாக எக்ஸாமில் கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். நம்ம அன்றாட வாழ்வில் ஃபோனில் கேமராவில் AI டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். AI அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதை கிளிக் பண்ணி சாதாரணமாக எங்கே பார்த்தாலும் நீங்கள் காமிக்கிறப்ப எந்த வியூவும் தெரியாது. ஆனால் மனிதனோட முகத்தை காமிக்கிறப்ப, ஒரு பிக்சரில் மனித முகம் இருந்தால் கூட அதை காமிக்கிறப்ப மூஞ்சி ஜூம் பண்ணி கண்ணு என்னெல்லாம் கரெக்டாக தெளிவாக காமிக்கும். சமீபத்தில் யுனெஸ்கோவோட கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் UCCN அதில் 2 இந்திய நகரங்கள் இணைக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியர் சிட்டி ஆஃப் மியூசிக் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோ குவாலியரை சிறந்த இசை கலாச்சாரத்தை பெற்றிருப்பதாக அறிவித்துள்ளது. குவாலியரில் இசைக்கலைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. வரலாற்றில் தான்சன் அப்படின்ற ஒரு இசைக்கலைஞரை படிச்சிருப்பீங்க. அவர் குவாலியரில் தான் பிறந்தார்.
இந்தியாவின் முதல் இலக்கிய நகரம் கோழிக்கோடு. ஐக்கிய நாடுகள் கல்வி மற்றும் அறிவியல் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோ கோழிக்கோடு இலக்கியம் பிரிவில் இடம்பெற்றிருப்பதாக அறிவித்துள்ளது. கோழிக்கோடு எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்கு. 2023 ஆண்டிற்கான யுனெஸ்கோவின் சர்வதேச தாய்மொழி விருதை பெற்றிருப்பவர் மகேந்திரகுமார் மிஸ்ரா. தாய்மொழியை மக்களிடையே ஊக்குவிக்கும் நபரை கௌரவிக்கும் விதமாக இந்த விருது வழங்கப்படுகிறது. மகேந்திரகுமார் மிஸ்ரா ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர். இவ்விருது வங்கதேச நாட்டில் நடைபெற்ற விழாவில் அந்நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் கையால் வழங்கப்பட்டது. பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். இந்தியாவிலேயே முதல் ட்ரோன் சோதனை மையம் தமிழகத்தில் அமைகிறது. இந்தியாவின் முதல் ட்ரோன் சோதனை மையம் ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் தொழில் பூங்காவில் அமைய உள்ளது. தமிழக அரசு இதற்காக 45 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்கு. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கி சென்னையில் புதிய மையத்தை துவங்கியுள்ளது. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கி பிரிட்டனை தலைமையகமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம் இந்தியாவில் பெங்களூரு, டெல்லி, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் அதன் பிரைவேட் பேங்கிங் மையத்தை கொண்டுள்ளது. இந்நிலையில் 5வதாக சென்னையில் அதன் புதிய மையத்தை திறந்துள்ளது. அதிக சொத்து மதிப்பு கொண்ட வாடிக்கையாளர்களுக்கென்று தனித்துவமாக வழங்கப்படும் வங்கி சேவையாகும். அதாவது $30 மில்லியன் சொத்து மதிப்பு இருந்திருக்கணும். இந்திய மதிப்பில் 250 கோடிக்கான சொத்து மதிப்பு இருக்கணும். அப்படின்னா என்ன, பணக்காரங்களுக்கான வங்கி இது. தமிழகத்தில் 180 பேர் இந்த 250 கோடி ரூபா சொத்து மதிப்பு வச்சிருக்காங்களா இப்போதைக்கு. இது இன்னும் அடுத்த வருஷத்தில் 65% அதிகரிக்குமா. அதனால தான் டார்கெட் பண்ணி தமிழ்நாட்டில் திறக்கிறாங்க. 2022 ஆண்டில் டிஜிட்டல் பரிவர்த்தனை தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலிடத்தையும், பிரேசில் 2வது இடத்தையும், சீனா 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. மக்கள் அன்றாட வாழ்வில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கான பட்டியல் தான் இது. இது ஜூன் 2023 தான் வெளியிடப்பட்டது. அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் பேருந்து KPIT மற்றும் CSIR இதோட கூட்டு முயற்சியில் மகாராஷ்டிராவில் புனேயில் ஹைட்ரஜன் எரிபொருள் பேருந்து தயாரிக்கப்பட்டது. ஹைட்ரஜனில் இயங்கும் காரின் முதல் சோதனை ஓட்டம் புனேயில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் அதாவது CSIR மற்றும் தேசிய ரசாயன ஆய்வகம் KPIT என்ற ஆட்டோமொபைல் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து ஹைட்ரஜனில் இயங்கும் காரின் முதல் சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியதால் ஹைட்ரஜனில் எரிபொருளாக இயங்கும் வாகனங்கள் விரைவில் இந்தியாவில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் CSIR அப்படின்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இந்த 2 நிறுவனத்தோட கூட்டு முயற்சி தெரிஞ்சுங்க. ஏன்னா ஹைட்ரஜன் பஸ்ஸும் ஹைட்ரஜன் கார் ரெண்டுமே இந்த 2 நிறுவனத்தோட கூட்டு முயற்சியில் தயாரிக்கப்பட்டது தான் பூனேல தான். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில். உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் வரலாற்று சிறப்புமிக்க கால்கா சிம்லா ரயில் பாதையில் பயணப்பட உள்ளது என ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உலகிற்கே முதல்ல ஹைட்ரஜன் ரயிலை அறிமுகப்படுத்திய நாடு ஜெர்மனி தான். ஜனவரி 2023 2 முக்கியமான விஷயம் மட்டும் பார்த்துக்குவோம். ஏன்னா இந்த மாநாடுகள் ஜனவரி மாதம் மட்டும் தான் நடக்கும். அப்போ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். 108வது இந்திய அறிவியல் மாநாடு எங்கே நடந்ததுன்னா மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடந்தது. மாநாடுக்கு இங்கிலீஷில் காங்கிரஸ். இந்த ஆண்டு அறிவியல் மாநாட்டின் கருப்பொருள் பெண்கள் அதிகாரமளிப்புடன் நிலையான வளர்ச்சிக்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வித் உமன் எம்பவர்மெண்ட். இந்த ஆண்டு அறிவியல் மாநாட்டில் பழங்குடியினர் அறிவியல் மாநாடு என்ற பெயரில் ஒரு புதிய நிகழ்வு சேர்க்கப்பட்டுள்ளது. 17வது வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாடு மத்திய பிரதேசம் இந்தூரில் நடைபெற்றது. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் இதை ஹிந்தியில் பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் நான் ரெசிடென்ட் இந்தியன் அதை NRI டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விவேகானந்தர் சிக்காகோ மாநாட்டிற்கு 1893 சென்றார் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதே ஆண்டில் தான் இந்தியாவிலிருந்து காந்தி தென்னாப்பிரிக்காவிற்கு வழக்கறிஞர் தொழிலுக்காக சென்றிருப்பார். அவர் ரிட்டர்ன் இந்தியாவுக்கு 1915 ஜனவரி 9 அன்று வந்திருப்பார். அவர் வந்த தினத்தை வெளிநாடு வாழ் இந்திய தினமாக கொண்டாடிட்டு வரோம். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 9 அப்போ மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் வெளிநாட்டில் வளர்ச்சிக்கும் இந்தியர்கள் வரவழைச்சு அவங்களை சிறப்பு விருந்தினராக அவங்களுக்கு விருதுகள்லாம் கொடுத்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக வெளிநாட்டு ஒத்துழைப்பை பெருக்குவதற்கும் இந்த முயற்சி நடக்குது. என் சங்கரையா சுதந்திர போராட்ட தியாகியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான என் சங்கரையா உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 102. இந்திய சுதந்திர போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம், தீண்டாமை கொடுமைக்கு எதிரான போராட்டம், விவசாயிகளுக்கான போராட்டம் என போராட்டமும் சிறையுமே வாழ்க்கையாக கழித்தவர் சங்கரையா. தூத்துக்குடியில் உள்ள ஆத்தூரை சேர்ந்தவர். சங்கரையாவுக்கு பெற்றோரிட்ட பெயர் பிரதாபச்சந்திரன். 1967 மதுரை மேற்கு தொகுதியில் இருந்தும் 1977 மற்றும் 1980 ஆண்டுகளில் மதுரை கிழக்கு தொகுதியில் இருந்தும் 2 முறை தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மனோகர் சிங் கில் இவர் 15 அக்டோபர் 2023 86 வயதில் காலமானார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் 11வது தலைமை தேர்தல் ஆணையர் மனோகர் சிங் கில். தேர்தல் ஆணையத்தின் தலைவராக கடந்த 1996 முதல் 2001 ஆண்டு வரை இருந்துள்ளார். ஓய்வுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். அரசியலில் இணைந்த முதல் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் இவர்தான். அப்ப இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையராக பணியாற்றினா கூட ஓய்வுக்கு பின்னாடி அரசியலில் ஈடுபடலாம் அப்படின்றத இவர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாநிலங்களவை உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் சென்றார். 2008 ஆண்டில் காங்கிரஸ் அரசாங்கத்தின் கீழ் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சராகவும் பதவி வச்சிருக்காரு. துவாலு பசிபிக் கடலில் 9 தீவுகள் ஒன்றிணைந்த நாடு தான் துவாலு. முன்னாடி 11 தீவுகள் இருந்தது. இப்போ 2 தீவு கடலில் மூழ்கிட்டு. காரணம் காலநிலை மாற்றம். புவி வெப்பமயமாதல்னால அண்டார்டிக் ஆட்டிப்பகுதியில் உள்ள பனிக்கட்டிகள் உருகிறதுனால இந்த நாடு இப்போ அழிகிற நிலைமையில் இருக்குது. முழுகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கடலில். 26 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த நாட்டில் 11,750 மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த துவாலுவோட சுருக்கம் டிவி, அதாவது டெலிவிஷன். அப்போ காப்பிரைட்ஸ் ராயல்ட்டி வாங்கி வச்சுருக்காங்க. அந்த டிவின்ற வார்த்தையை எந்த நிறுவனங்கள்லாம் பயன்படுத்துதோ அந்த நாடு ராயல்ட்டி கட்டணும். இந்த நாட்டுக்கு இந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய காரணம். பரப்பளவில் உலகின் மிகச்சிறிய நாடு வாட்டிகன். அந்த வரிசையில் துவாலு 4வது சிறிய நாடு. பிரிட்டிஷாட்ட அடிமைப்பட்டிருந்த இந்த வாட்டிகன் நாடு 1978 சுதந்திரம் அடையுது. 2000 ஆண்டில் தான் ஐநா இது ஒரு நாடு அப்படின்னு அங்கீகாரம் அளிக்குது. பிரிட்டிஷ் அடிமைப்பட்டிருந்த நாடுகள் தனது தேசிய கொடியில் பிரிட்டிஷோட கொடியும் ஒரு மூலையில் வச்சிருக்கும். அந்த வகையில் வாட்டிகன் கொடியிலும் பிரிட்டிஷ் கொடி இடம்பெற்றிருக்கிறது. இதில் 9 நட்சத்திரங்கள் உள்ளன. இது 9 தீவுகளை குறிக்குது. 2021 ஆண்டு நடைபெற்ற COP26 காலநிலை மாற்றத்திற்கான உச்சி மாநாட்டில் தனது துவாலு நாட்டின் நிலையை உணர்த்த வெளியுறவுத்துறை அமைச்சர்
கடலில் உள்புகுந்த தனது நாட்டின் நிலப்பகுதியில் நின்று ஊடகங்கள் வழியாக தனது நாட்டின் நிலையை உணர்த்தினார். உலக வெப்பமயமாதலுக்கு காரணமான கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை உலக நாடுகள் குறைக்குமாறும், பசுமையில வாயுக்களை குறைத்து புவி வெப்பமயமாதலை குறைப்பதன் மூலமாக தனது நாட்டிற்கு விடிவுகாலம் பிறக்கும் என்றும் உலக நாடுகளுக்கு துவாலும் மக்கள் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். வெறும் 12,000 மக்கள் தானே இருக்கீங்க, நீங்கள் எங்கள் நாட்டில் வந்து குடிபெயர்ந்தீங்க அப்படின்னு மற்ற நாடுகள் கூறும்போது, உங்கள் நாட்டுக்கு நான் வந்தால் உங்களோட அகதிகள் நாங்கள், ஆனால் இது எங்கள் சொந்த நாடு, இந்த நாடு அழியும் வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு இந்த மக்கள் கூறுறாங்க. இந்த நாட்டில் 12 உறுப்பினர் கொண்ட நாடாளுமன்றம் இருக்குது, விமான ஓடுதலாம் இருக்குது, காவல் நிலையம் இருக்குது, சிறைச்சாலை இருக்குது. ஆனால் பெரிய அளவிலான குற்றங்கள் எதுவும் நடைபெறதில்லை. அதேமாதிரி எந்த கட்சிகளும் கிடையாது. மக்கள்கிட்ட நன்மதிப்புடைய நபர்கள் ஆட்சியாளராக இருக்காங்க. தென் பசிபிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள துவாலு காலநிலை மாற்றத்தின் விளைவுகளுக்கு மிகவும் பாதிக்கப்படக்கூடியது என ஐநா சபை வரையறுத்துள்ளது. இந்நாட்டின் பெரும்பாலான நிலப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து 4 மீட்டருக்கு குறைவாக உள்ளது. நவம்பர் 2023 ஆஸ்திரேலியாவுடன் முன்மொழியப்பட்ட ஒப்பந்தம் துவாலுக்கு பல வழிகளில் உதவக்கூடும். இயற்கை பேரிடர் எதுவும் நிகழ்ந்ததுன்னா அதுக்கு நிதி அளிக்கிறேன்னு ஆஸ்திரேலியா ஒப்பந்தம் போட்டிருக்கு. இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டால் அதற்கு உதவுவது. துவாலு நாட்டு மக்களுக்கு ஆஸ்திரேலியாவில் வேலைவாய்ப்பு வழங்குவது. துவாலு நாட்டு மக்கள் எந்தவித கட்டுப்பாடுமின்றி ஆஸ்திரேலியாவில் குடியேறலாம். ஆஸ்திரேலியாவிலே கல்வி பயில்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்துதல் ஆகியவற்றை மேற்கொண்டுள்ளது. தென் பசிபிக் கடலில் சீனாவின் ஆதிக்கம் அதிகம் உள்ளதால் துவாலு நாட்டிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஏற்படுத்தி தருதல் போன்ற முயற்சிகளை ஒப்பந்தத்தின் மூலம் ஆஸ்திரேலியா செய்ய உள்ளது. ஆனால் இவ்வளவு ஒப்பந்தங்கள் ஆஸ்திரேலியா போட்டாலும் இதில் ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உலகின் மிகப்பெரிய நிலக்கரி மற்றும் எரிவாயு உற்பத்தியாளர்களில் ஒன்று ஆஸ்திரேலியா. அப்போ உலக வெப்பமயமாதலால் முக்கியமான ஒரு நாடாக ஆஸ்திரேலியாவும் இருக்குது. இந்தியாவின் முதல் முழுமையான மின் ஆளுமை மாநிலமாக கேரளா மாறியுள்ளது. அரசாங்க சேவைகள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டது, வெளிப்படையானது மற்றும் விரைவானது. இ கவர்னன்ஸை அறிமுகப்படுத்த கேரளாவில் 900 வகையான சேவைகளை வழங்குவதற்காக இ சேவனம் என்ற ஒற்றைச்சாளர போர்ட்டல் உருவாக்கப்பட்டுள்ளது. இ அலுவலக முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இ டிஸ்ட்ரிக்ட் திட்டம் மற்றொரு மக்கள் சார்பான முயற்சியாகும். இந்தியாவின் முதல் டிஜிட்டல் அறிவியல் பூங்கா கேரளாவில் அமைய உள்ளது. இந்தியாவின் முதல் டிஜிட்டல் அறிவியல் பூங்காவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 25, 2023 அன்று மாநில தலைநகரில் உள்ள டெக்னாசிட்டி வளாகத்தில் அடிக்கல் நாட்டினார். இதோட திட்ட மதிப்பு 1500 கோடி ரூபாய். இது எங்கே அமைய உள்ளது கேரளாவில்னா திருவனந்தபுரத்தில். ஏன்னா மாநிலம்னு கேட்ட கேரளா அடிக்கணும், இடத்தை கேட்டாங்கன்னா திருவனந்தபுரம் அப்படின்றத ஆன்சர் பண்ணணும். இது இந்தியாவின் முதல் 3ஆம் தலைமுறை டிஜிட்டல் அறிவியல் பூங்காவாகும். நாட்டின் முதல் டிஜிட்டல் பல்கலைக்கழகம் கேரளா திருவனந்தபுரத்தில் தொடங்கப்பட்டது. இது 2021 ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டு கோவிட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போதான் முதல்ல பட்டமளிப்பு விழா ஜூலை 2023 அன்று நடைபெற்றது. இந்தியாவிலேயே கல்வியறிவு பெற்ற மாநிலங்களில் கேரளா தான் முதலிடத்தில் இருக்குது. வரலாற்றில் மனிதனை அடிமையாக வாங்குற வழக்கம் நிறையா இருந்துச்சு. சுல்தான்களில் அடிமை வம்சத்தின் நிறுவியர் குத்புதீன் ஐபக், அவரே ஒரு அடிமை தான். பெருசாதுக்குள்ள காலத்தில் அதிக அடிமைகள் இருந்தது அவர் ஆட்சி காலத்தில் அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். ஆனால் தமிழகத்திலையும் அடிமைகள் முறை இருந்திருக்கு. சோழர் காலத்திலேயே அது நடைமுறையில் இருந்துருச்சு. 1980களின் ஆரம்பத்தில் சில ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டிலும் அடிமைகள் இருந்தனர் என ஒரு சிறு நூலை வெளியிட்டார் சிவசுப்பிரமணியன். பிறகு அது விரிவாக்கப்பட்டு 2005ஆம் ஆண்டில் தமிழகத்தில் அடிமை முறை என்ற நூலாக காலச்சூடு பதிப்பகம் வெளியிட்டது. அந்த புத்தகம் வெளியாகி 18 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக பகுதியில் நிலவிய அடிமை முறை குறித்து தமிழகத்தில் அடிமை முறையும் ஆள் விற்பனையும் என்ற நூல் தற்போது வெளிவந்திருக்கிறது. இந்த நூலை எழுதியவர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் கல்வெட்டு தொல்லியல் துறையின் முன்னாள் தலைவரும் ஆய்வாளருமான புலவர் சேராசு. அவர் சமீபத்தில் தான் உயிரிழந்த நிலையில் இந்த புத்தகம் வெளியாகி இருக்கிறது. சிவசுப்பிரமணியனின் புத்தகத்தில் 29 ஆவணங்கள் பதிவாகியிருந்த நிலையில் இந்த நூலில் 50 ஆவணங்களை பதிவு செய்து இங்கிருந்த அடிமை முறை குறித்து கூறுகிறார் சேராசு. புலவர் சேராசு 2 ஜனவரி 1938 பிறந்து 9 ஆகஸ்ட் 2023 காலமானார். இவரை பற்றி 8வது தமிழ் புத்தகத்தில் பஞ்சகும்மைகள் அப்படின்ற நூலை தொகுத்தவர் அப்படின்னு இருக்கு. இவரை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கோம். மாலத்தீவு அதிபராக முகமது முய்சு பதிவேற்ற நிலையில் அதற்காக மறுநாளே அங்குள்ள இந்திய படைகள் வெளியேறுமாறு அவர் இந்தியாவிடம் அதிகாரப்பூர்வமாக கேட்டுக்கொண்டார். முகமது முய்சு தேர்தல் பிரச்சாரத்தின் சமயத்திலேயே அங்குள்ள இந்திய ராணுவத்தை வெளியேற்றுவேன் என்று கூறியிருந்தார். காரணம், அவர் சீனா ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர். மாலத்தீவில் இதற்கு முன்பு அதிபராக இருந்தவர் இப்ராஹிம் முகமது இந்தியா ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர். அவரது காலத்தில் தான் இந்தியா மாலத்தீவு உறவுகள் மேம்பட்டது. மாலத்தீவுக்கு இந்தியா பல உதவிகளை மேற்கொண்டது. மாலத்தீவில் ரேடர்கள் மற்றும் கண்காணிப்பு விமானங்களை நிர்வகிக்க சுமார் 70 இந்திய வீரர்கள் அங்கே உள்ளனர். மாலத்தீவின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திலும் இந்திய பொருட்கள் ரோந்து பணிகளை மேற்கொள்கின்றன. சீனாவோட முயற்சி என்னன்னா, இந்தியாவோட அண்டை நாடுகள் எல்லாமே சீனாவோட ஆதரவு நாடுகளாக தான் இருக்கணும் அப்படின்றதான். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வாரியத்திற்கு ஐசிசி தடை விதித்துள்ளது. ஆசிய கோப்பை, உலகக்கோப்பை மற்றும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற போட்டிகளில் இலங்கை கிரிக்கெட் அணி மிக மோசமான முறையில் விளையாடி இருந்தது. இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தொடர்பில் இலங்கை முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசுபொருளானது. இலங்கை நாடாளுமன்றம் தனது நாட்டு கிரிக்கெட் அணிக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டது. உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்தது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வாரியத்தின் நிர்வாகம், அரசியல் தலையீடு ஆகிய காரணங்களை சர்வதேச கிரிக்கெட் வாரியம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை தடை செய்ய காரணமாக தெரிவிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகத்தில் அரசாங்கத்தின் தலையீடு இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என சர்வதேச கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் திறக்கப்பட்ட உயரமான அம்பேத்கர் சிலை, சமத்துவத்தின் சிலை, ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி என்று பெயரிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் 13 ஏக்கர் நிலத்தில் 19 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த சிலை 2023 அக்டோபர் 14ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. குஜராத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையை உருவாக்கிய சிற்பி ராம் சுடர் தான் இந்த அம்பேத்கர் சிலையும் வடிவமைத்துள்ளார். தெலுங்கானா ஹைதராபாத்தில் 125 அடி உயரத்தில் பிரம்மாண்ட வடிவிலான அம்பேத்கர் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மும்பை வான்கடே மைதானத்தில் சச்சின் டெண்டுல்கரின் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் அகமது நகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல ஓவியரும் சிற்பியுமான பிரமோத் காம்ப்ளே என்பவரால் 22 அடி உயர சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒற்றுமைக்கான சிலை சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை இந்தியாவில் குஜராத் மாவட்டத்தில் நர்மதா மாவட்டம் கேவாடியா அருகில் உள்ள சர்தார் சரோவர் அணை எதிரேயுள்ள சாதுபெட் தீவில் அமைக்கப்பட்டுள்ளது. 182 மீட்டர் உயரமுள்ள இந்த சிலை உலகின் மிக உயர்ந்த சிலையாகும். இந்திய சிற்பியான ராம் வி சுடர் என்பவரால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் பட்டேலின் பிறந்த நாளான
அக்டோபர் 31, 2018 அன்று திறந்து வைக்கப்பட்டது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. 1972க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவோட தேசிய விலங்கு சிங்கமாக தான் இருந்தது. 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்துக்கு அப்புறம் தான் இந்தியாவோட தேசிய விலங்கு புலியாக மாற்றினாங்க. ப்ராஜெக்ட் டைகர் புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 கொண்டு வந்தாங்க. இந்திய அரசாங்கத்தின் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தால் இது நிர்வகிக்கப்படுகிறது. இந்தியாவில் புலிகள் பாதுகாப்பதை அறிவிப்பதும் புலிகளோட எண்ணிக்கையை கணக்கெடுப்பதும் இதோட பணியாக இருக்கு. இந்தியாவின் முதல் புலிகள் காப்பகம் பந்திப்பூர், கர்நாடகா. இப்போ 2023 2 புலிகள் பாதுகாப்பகங்கள் அறிவிச்சிருக்காங்க. 54வது புலிகள் காப்பகம் தோல்பூர், கரௌலி, ராஜஸ்தானில் இருக்குது. 55வது புலிகள் காப்பகம் வீராங்கனா, துர்காவதி புலிகள் காப்பகம் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். உலகில் உள்ள 75% புலிகள் இந்தியாவில் தான் உள்ளன. நாட்டிலேயே அதிக புலிகள் உள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். தமிழ்நாட்டின் சிறந்த புலிகள் பாதுகாப்பகமாக ஆனைமலை 2023 தேர்வாயிருக்கு. தமிழ்நாட்டின் புலிகள் பாதுகாப்பகங்கள் களக்காடு, முண்டந்துறை, ஆனைமலை, முதுமலை, சத்தியமங்கலம், ஸ்ரீவில்லிபுத்தூர், மேகமலை. இது 2021 தான் அறிவிச்சாங்க. ஸ்குவாஷ் சுவர்பந்து விளையாட்டு. அதாவது ஒரு வீரர் ஒரு பந்தை செவுத்தில் அடித்தோன்னா அந்த பந்து தரையில் பட்டு அடுத்த எதிர் வீரர் அந்த பந்தை மறுபடியும் செவுத்த பாக்க அடிக்கணும். அப்போ 2 வீரர் நேராக அடிச்சுக்காமல் பந்தை செவுத்த பாக்க அடித்து விளையாடுறது தான் ஸ்குவாஷ். இதில் 2 பேர் மட்டும் விளையாடலாம். இதில் எதிர் வீரர்கள் 2 பேர் 4 பேர் விளையாடலாம். அதிலேயுமே கலப்பு இரட்டையரும் உண்டு. இந்தியாவில் ஸ்குவாஷ் வீராங்கனைகள் தீபிகா பள்ளிகள், ஜோஸ்னா சின்னப்பா, தன்வி கண்ணா. ஸ்குவாஷ் ஆண் வீரர்கள் பார்த்தீங்கன்னா சௌரவ் கோஷல், ஹரீந்தர் பால் சிங், அபய் சிங், அனாகத் சிங் போன்றோர் உள்ளனர். ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டிகள் சென்னையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ வணிக வளாகத்தில் நடைபெற்றது. இது எப்போனா ஜூன் 2023. இதில் எகிப்து அணி தான் முன்னிலை பெற்றுச்சு. 79வது தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னையில் தான் நடைபெற்றுச்சு. இது நவம்பர் 2023 நடந்துச்சு. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இது 27 செப்டம்பர் 2006 அன்று நிறுவப்பட்டது. 23 டிசம்பர் 2005 அன்று இந்திய அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் மூலம் இந்த ஆணையம் நிறுவப்பட்டது. பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 இயற்றினாலும் இது 9 ஜனவரி 2006 தான் நடைமுறைக்கு வந்தது. அதாவது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 2005, 2006 ஆப்ஷனில் இருக்கும். நீங்கள் 2006ன்றதை தெளிவாக அடிக்கணும். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் பிரதமர். இவரு கீழே 9 உறுப்பினர் இருப்பாங்க. 1+9. இதில் 9 உறுப்பினரில் ஒரு துணைத் தலைவரும் உண்டு. இவங்களோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட தலைமையகம் புதுதில்லியில் இருக்குது. இது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது. இது நாட்டிலே பேரிடர் மேலாண்மைக்கான ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும். பேரிடர் மேலாண்மைக்கான தேசிய கொள்கை 2009 வெளிவந்தது. தேசிய பேரிடர் மேலாண்மை திட்டம் 2016 முதல்ல வெளிவந்தது. இது ஒவ்வொரு முறையும் திருத்திட்டு வராங்க. இப்போ கடைசி 2019 திருத்தினாங்க. இயற்கை பேரழிவுகள் முதல் உயிரியல், ரசாயன, அணுக்கதிர் இயக்கம் முதலான எல்லா வகையான பேரழிவுகளையும் சமாளிக்கும் வழிமுறைகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உருவாக்கப்பட்ட ஆணையமாகும் இது. பேரிடர் மேலாண்மை தொடர்பான கொள்கைகளை செயல்படுத்துதல், திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தல், பேரழிவுகளுக்கான தடுப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுடன் ஒருங்கிணைத்தல், தணிக்க தேவையான நிதியை வழங்க பரிந்துரை செய்தல். இது மட்டும் இல்லாமல் இந்தியா இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் பேரிடரின் போது உதவி தேவைப்படும் நாடுகளுக்கு ஆதரவை வழங்குதல் போன்ற செயல்களையும் ஆணையம் செயல்படுத்துது. பேரிடர் மேலாண்மை பின்வரும் நிலைகளாக வகைப்படுத்தலாம். தடுப்பு, தணிப்பு, தயார்நிலை, பதில், மீட்பு, புனரமைப்பு. தேசிய பேரிடர் மீட்பு படை NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். தேசிய பேரிடர் மீட்பு படை என்பது பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 கீழ் அச்சுறுத்தும் பேரிடர் சூழ்நிலை அல்லது பேரிடருக்கு சிறப்பு பதிலளிப்பதற்காக அமைக்கப்பட்ட இந்திய சிறப்பு படையாகும். இந்த மீட்பு படை 19 ஜனவரி 2006 உருவாக்கப்பட்டது. இதோட தலைமையகம் புதுதில்லி. உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுது. தேசிய பேரிடர் மீட்பு படை 16 பட்டாலியன்களை கொண்ட ஒரு படையாகும். மத்திய அரசின் பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 இயற்றப்படுவதற்கு முன்பே தமிழ்நாடு அரசால் அரசாணை எண் 323 வருவாய் NCI 2 துறை நாள் 8/7/2003 மூலமாக பேரிடர் நிகழ்வின் போது தணிப்பு மற்றும் ஆயத்த நிலை ஏற்பாடு போன்ற பணிகளை ஒருங்கிணைந்த வகையில் செயல்படுத்த தலைமைச் செயலாளர் அவர்களை தலைவராக கொண்டு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. மத்திய அரசின் 2005 சட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையின் கீழ் மீண்டும் ஏற்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர்களின் தலைமையில் மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆணையத்தின் கீழே அந்த மாவட்டத்தின் தொகுதியில் உள்ள MP MLAக்களும் அடங்குவார்கள் உறுப்பினர்களாக. சதுரங்க உலகக்கோப்பை 2023 ஐஜர்பைஜான் தலைநகர் பக்குவில் 2023 ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 24 வரை நடைபெற்றது. இந்த போட்டியோட 2023 மகளிர் உலக சதுரங்க கோப்பை போட்டியும் சேர்ந்தே நடந்துச்சு. நார்வேயின் மேக்னஸ் கால்சன் இந்தியாவின் ரா பிரகன்யாவை வென்று உலகக்கோப்பையை கைப்பற்றினார். இந்தியாவைச் சேர்ந்த 18 வயது பிரக்யானந்தா இறுதிப் போட்டி வரை சென்று வெள்ளி பதக்கத்தை வென்றார். அதாவது 2வது இடத்தை பிடிச்சார். 2023 மகளிர் உலகக்கோப்பை போட்டியில் பெண்கள் பிரிவில் பங்கேற்ற 103 பெண்களில் இந்தியாவிலிருந்து 7 போட்டியாளர்கள் பங்கு பெற்றனர். எப்பயுமே 2 அல்லது 3 போட்டியாளர்கள் தான் பங்கு பெறுவாங்க. இந்த ஆண்டு தான் அதிகபட்சமாக 7 பேர் பங்கு பெற்றனர். இதில் சென்னையை சேர்ந்த வைசாலி மற்றும் சேலத்தை சேர்ந்த நந்திதா ஆகியோர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இதில் வைசாலின்றது பிரக்யானந்தாவின் சகோதரி, ஹரிகா த்ரோணவல்லி, பிரியங்கா நட்டாக்கி மற்றும் கோனேரு ஹம்பி ஆகியோர் ஆந்திராவை சேர்ந்தவர்கள். மகாராஷ்டிராவை சேர்ந்த திவ்யா தேஷ்முக், மேற்கு வங்கத்தை சேர்ந்த மேரி ஆன் ஹோம்ஸ் ஆகியோர் பங்கு பெற்றனர். இந்தியாவில் செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றவர்கள் 82 பேர் ஆண்கள் பெண்கள் 2 சேர்ந்து கலப்பு பிரிவில். இதில் 80 பேர் ஆண்கள், 2 பேர் தான் பெண்கள். ஹரிகா த்ரோணவல்லி மற்றும் கோனேரு ஹம்பி ஆகியோர் தான் அந்த 2 பேர். பெண் கிராண்ட் மாஸ்டர்கள் மொத்தம் 23 பேர் இருக்காங்க. இந்தியாவின் முதல் செஸ் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த் 1988 வாங்கினார். இந்தியாவின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டராக பட்டம் பெற்றவர் விஜயலட்சுமி சுப்ரமன். இவங்க 2001 பெற்றாங்க. ஓங்கில் டால்ஃபின்
கங்கை டால்ஃபினை இந்தியாவின் தேசிய நீர்விலங்காக 2009ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அக்டோபர் 5ஆம் தேதி தேசிய டால்பின் தினமாக 2022ஆம் ஆண்டு முதலில் கொண்டாடப்பட்டது. இப்போ 2023ஆம் ஆண்டு 2வது தேசிய டால்பின் தினம் அக்டோபர் 5ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. டால்ஃபின்றது ஒரு பாலிட்டு வகை சார்ந்தது. இதில் நன்னீரில் வாழ்கிற டால்ஃபின், கடல் நீரில் வாழ்கிற டால்ஃபின் 2 வகை இருக்குது. இந்தியாவில் கங்கை ஆற்றுல அதிகமாக இந்த டால்ஃபின் காணப்படுது. இதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா ஆற்றுலையும் காணப்படுது. கங்கை நதியில் காணப்படும் டால்ஃபின்களை பாதுகாக்கும் விதமாக டால்ஃபினுக்கான ஒரு சரணாலயத்தை விக்ரமசிலா கங்கை டால்ஃபின் சரணாலயம் அப்படின்ற பேரில் இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் உள்ள பாகல்பூர் மாவட்டத்தில் அமைச்சிருக்காங்க. மத்திய அரசின் வனவிலங்கு வாழ்விடங்களின் ஒருங்கிணைந்த மேம்பாட்டின் கீழ் தமிழக அரசு 8.13 கோடி ரூபாய் செலவில் டால்பின் திட்டத்தை செயல்படுத்த அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் கடல்வாழ் உயிரினங்களில் 9க்கும் மேற்பட்ட டால்பின் வகைகள் காணப்படுகின்றன. மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகத்தில் இவற்றின் முக்கிய வாழ்விடங்கள் உள்ளன. டால்பின்கள் மற்றும் அவற்றின் நீர்வாழ் வாழ்விடங்களை பாதுகாப்பது டால்பின் திட்டத்தின் முக்கிய நோக்கம். 18வது G20 உச்சிமாநாடு 2023 செப்டம்பர் 9-10 தேதிகளில் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இது இந்தியாவில் நடைபெற்ற முதல் G20 உச்சிமாநாடு. இந்த பாரத் மண்டபத்து வாசலில் நடராஜர் சிலை வைக்கப்பட்டது. அதோட கருப்பொருள் அல்லது பொன்மொழின்னு சொல்லலாம். வசுதைவ குடும்பகம், அதாவது ஒரு பூமி ஒரு குடும்பம் ஒரு எதிர்காலம் அப்படின்றது தான் அதுக்கு தமிழில். இந்த G20 உச்சிமாநாட்டில் ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைவர் மசட்சுகு அசகாவா அவர் கலந்துக்கிட்டார். அப்புறம் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரோஸ் அவரும் கலந்துக்கிட்டார். இந்த G20 மாநாடு மணல் கலைஞர் சுதர்சன் பட்நாயக் பூரி கடற்கரையில் G20 லோகோவை உருவாக்கினார். குரூப் ஆஃப் 20 அதோட சுருக்கம் தான் G20. நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கொண்ட ஒரு குழுவா 1998ஆம் ஆண்டு இது முதல்ல அமைக்கப்பட்டது. இது 19 நாடுகள் மற்றும் ஐரோப்பிய யூனியன் சேர்த்து 20 அங்கத்தினரை கொண்டது. இது 2023 இந்தியாவில் நடந்துச்சா? 2024 பிரேசிலில் உள்ள ரியோ டி ஜெனீரோவில் நடைபெற உள்ளது. 2025 தென்னாப்பிரிக்காவில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. இந்த G20 மாநாடு இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே 3 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானுச்சு. பிரதமர் நரேந்திர மோடிக்கும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு இடையே இந்த ஒப்பந்தம் நடைபெற்றது. டிஜிட்டல் பேமெண்ட் பொறிமுறையில் ஒத்துழைப்பு அதுக்காக ஒரு ஒப்பந்தமும். 2023-25 இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையே கலாச்சார பரிமாற்ற திட்டத்தை செயல்படுத்துறதுக்கும் 3வது ஒரு ஒப்பந்தம் என்னன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலுக்கும் பங்களாதேஷ் ஆராய்ச்சி கவுன்சில் அதாவது வேளாண்மை கவுன்சிலுக்கு இடையே ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்தானுச்சு. நீயே உனக்கு ராஜா திட்டம் தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளை காக்கவும் அழிந்தோறும் மரபுசார் கைவினைகளுக்கு புத்துயிர் அளிக்கவும் கலையார்வம் கொண்ட இளைஞர்களை கலைத்தொழில் முனைவராக உருவாக்கும் முயற்சியாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் நீயே உனக்கு ராஜா என்ற புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. இத்திட்டத்தை 1 டிசம்பர் 2023 அன்று அமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் கள்ளக்குறிச்சியில் மறை வேலைப்பாடு கலைத்திறன் பயிற்சி, தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூரில் ஓவியம், ராமநாதபுரத்தின் பனை ஓலை கலைத்திறன், தூத்துக்குடியில் கடல் சிற்பி கலைத்திறன், மதுரையில் களிமண் மற்றும் காகிதம் மட்பாண்டம் கைகாட்டு சாயம், திருநெல்வேலியில் பத்தமடைப்பாய் மற்றும் மட்பாண்டம் கலைத்திறன் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தில் இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகையோடு சேர்த்து பயிற்சியும் கொடுக்க போகிறாங்க. நீயே உனக்கு ராஜா திட்டத்தை தொடங்கியதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் நான் முதல்வன் திட்ட இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இளைஞர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி தேவை சார்ந்த கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்து வழிகாட்டும் இளையா என்ற ஷார்ட்பாட் மற்றும் 04425252626 என்ற உதவி எண்ணுடன் ஒருங்கிணைந்த அழைப்பு மையத்துடன் கூடிய தளத்தை உதயநிதி தொடங்கி வைத்தார். இதில் ஏஐ டெக்னாலஜியோட கூடிய இளையா என்ற ஷார்ட்பாட் இது ரொம்ப முக்கியம். மிக்சாம் புயல் இந்திய பெருங்கடல் பகுதியில் அதாவது வங்கக்கடலில் டிசம்பர் 1, 2023 அன்று உருவாகிய புயல். இந்த புயலுக்கு பெயர் வைத்த நாடு மியான்மர். கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் பழக்கத்தை முதலில் ஆஸ்திரேலிய நாட்டவர் தான் உருவாக்கினார்கள். கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் சூட்டப்பட்டு வருகின்றன. இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு 13 நாடுகள் பெயர் வைக்கின்றன. இவை சுழற்சி முறையில் பெயர் சூட்டப்படுகின்றன. வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து, ஈரான், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஏமன் ஆகிய நாடுகள். ஒவ்வொரு நாடும் 13 பேர்கள் என இப்போ 169 பேர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. மியான்மருக்கு நேராக மிக்சாம் புயல் இருக்கு பாருங்க. புயலுக்கு பெயர் வைக்க 9 நிபந்தனைகள் இருக்கு. புயலின் பெயரில் எவ்வித அரசியல் பிரபலங்களின் பெயர்கள், கலாச்சாரம், மத நம்பிக்கை, இனம் போன்றவை பிரதிபலிக்கக்கூடாது. உலக அளவில் வாழும் மக்களின் எவ்விதமான உணர்வையும் காயப்படுத்தும்படி பெயர் இருக்கக்கூடாது. மிகவும் கொடூரமானதாக பெயர் இருக்கக்கூடாது. சிறியதாகவும் உச்சரிக்க எளிதாகவும் யாரையும் காயப்படுத்தாத வகையில் பெயர் இருக்க வேண்டும். பெயரின் அளவு அதிகபட்சமாக 8 எழுத்துக்களில் இருக்க வேண்டும். பரிந்துரைக்கப்படும் பெயரை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை சம்பந்தப்பட்ட நாடுகள் குறிப்பிட்டிருக்க வேண்டும். பேரிடர் மேலாண்மை தொடர்பான உலகளவிய மாநாடு 6வது உலக பேரிடர் மேலாண்மை மாநாடு உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள கிராஃபிக் ஏரா பல்கலைக்கழகத்தில் நவம்பர் 28 டிசம்பர் 1 வரைக்கும் நடைபெற்றுச்சு. இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் நிபுணர்கள் இந்த மாநாட்டில் சந்தித்தனர். உத்தரகாண்ட் மாநிலத்தோட முதல்வர் புஷ்கர் சிங் தாமி 6வது உலக பேரிடர் மேலாண்மை மாநாட்டில் உரையாற்றினார். அவர் இந்த நிகழ்ச்சியின் போது பிரதமர் நரேந்திர மோடியின் அனுபவங்களை அடிப்படையாக கொண்ட ரீசிலியன்ட் இந்தியா ஹவ் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சேஞ்ச்டு இந்தியாஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மாடல் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். இந்த மாநாட்டோட ஒரு நிகழ்வாக இமயமலையின் பின்னடைவு பற்றிய விவாதங்களையும் நடத்தியது. உத்தரகாண்ட் சுரங்க விபத்து உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியில் யமுனோத்ரி தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்பட்டு வந்த சில்க் யாரா சுரங்கப்பாதை விபத்தில் சிக்கிய 41 தொழிலாளர்கள் பெரும் போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டனர். தீபாவளி அன்னைக்கு நவம்பர் 12 மாட்டிக்கிட்ட 41 தொழிலாளர்களும் 17 நாட்கள் கழித்து மீட்கப்பட்டனர். சுரங்கத்தில் செங்குத்தா தொழிலிடம் பணி முடிஞ்சு குழாயை பதிச்சு தொழிலாளர்கள் மீட்கப்பட்டனர். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அர்னால்ட் டெக்ஸ்
சுரங்கப்பாதைகள் மற்றும் நிலத்தடி கூட்டமைப்பின் தலைவர். இவரும் இந்தியாவுக்கு வந்து இந்த சுரங்கப்பாதையிலிருந்து தொழிலாளர்களை மீட்க ரொம்ப ஹெல்ப் பண்ணார். சுரங்கத்திலிருந்து தொழிலாளர்களை மீட்டதுக்கப்புறம் அர்னால்ட் டெக்ஸ் பேட்டி அளிச்சிருப்பார். கிரிக்கெட்டில் மட்டும் நாங்கள் திறமையானவர்கள் அல்ல, சுரங்கத்திலும் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். காரணம் என்னென்னா, உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை நடத்தின நாடு இந்தியா. 2023ஆம் ஆண்டு 13வது உலகக்கோப்பை போட்டியை இந்தியா நடத்துனுச்சு. ஃபைனல்ஸ் போட்டி எங்கன்னா குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. இதில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பங்கு பெற்றுச்சு. ஆஸ்திரேலியா தான் வெற்றி பெற்று கோப்பையை வென்றுச்சு. இது ஆஸ்திரேலியா உலகக்கோப்பையில் பெறும் 6வது வெற்றி. இந்தியா இது வரைக்கும் 2 முறை வெற்றி பெற்றிருக்கு. இந்திய மாநிலங்களில் 100% 5G சேவையை பெற்ற முதல் மாநிலம் குஜராத். நவம்பர் 25, 2023 அன்று குஜராத் மாநிலத்தின் 33 மாவட்டங்களிலும் 5G சேவையை அறிமுகம் செய்தது ஜியோ. இதன் மூலம் இந்தியாவில் 100% 5G சேவையை பெற்ற முதல் மாநிலமானது குஜராத். இந்தியாவிலேயே அனைத்து மாவட்டங்களிலும் ஹால்மார்க் மையங்களை கொண்ட முதல் மாநிலம் கேரளா. கேரளா அதன் 14 மாவட்டங்களிலும் ஹால்மார்க் மையங்களை கொண்ட முதல் மாநிலமாக மாறியுள்ளது. ஹால்மார்க்கிங் அமைப்பு BIS ஆல் நிர்வகிக்கப்படுகிறது. இது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் BIS சட்டம் 2016 கீழ் நிறுவப்பட்ட இந்தியாவின் தேசிய தரநிலையமைப்பாகும். 2021 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஹால்மார்க் தனித்துவ அடையாள எண் என்பது 6 இலக்க எண் எழுத்து குறியீடாகும். அதாவது HUID அப்படின்னு ஒரு நம்பர் அறிமுகப்படுத்தினாங்க. அது எப்போனா 2021 தான். இப்போ நீங்கள் ஒரு தங்க நகை வாங்க போகிறீங்கன்னா அந்த கடையில் அந்த நகையில் PIS அப்படின்னு ஒரு மார்க் இருக்கும். அடுத்தது பியூரிட்டி ஆஃப் கோல்டு அப்படின்னா அதில் 22K 916 அப்படின்னு இருக்கும். அடுத்தது இந்த 6 டிஜிட் HUID கோடு அந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பர் எதுக்காகனா தங்கத்தோட பியூரிட்டி எவ்வளோன்றதும் இதை யார் வாங்குறா நுகர்றது யார் அப்படின்றது பதிவு செய்யப்படும். இது வரைக்கும் போட்டித் தேர்வுகளில் HUID கோடு பற்றி கேள்வி வந்ததில்லை. அது எத்தனை டிஜிட் அப்படின்னா 6 டிஜிட். எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2021. இதை தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. சரோஜா வைத்தியநாதன் இவங்க சமீபத்தில் 21 செப்டம்பர் 2023 தான் காலம் பண்ணாங்க. கர்நாடகாவின் பெல்லாரியில் பிறந்தவர். சிறந்த பரதநாட்டிய கலைஞர். இவர் கர்நாடக இசையிலும் சிறந்தவர். இவர் எழுதிய நூல்கள் இந்தியாவின் பாரம்பரிய நடனங்கள், பரதநாட்டியம் ஒரு ஆழமான ஆய்வு, கர்நாடக சங்கீதம் மற்றும் பரதநாட்டியத்தின் அறிவியல். மொத்தம் இந்த 3 நூல் எழுதியிருக்காங்க. இது இல்லாமல் பல நூல்கள் எழுதியிருக்காங்க. முக்கியமானது இந்த 3. இவங்க பெற்ற விருதுகள்: காளிதாஸ் சம்மன் விருது, பத்மஸ்ரீ விருது 2002 வாங்கியிருக்காங்க, பத்மபூஷன் விருது 2013 வாங்கியிருக்காங்க, சங்கீத நாடக அகாதமி விருது 2008 வாங்கியிருக்காங்க. அயான் வில்முட் இவர் 10 செப்டம்பர் 2023 காலமாயிட்டார். இவர் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர். இவர் 1996ஆம் ஆண்டில் முதலில் ஒரு பாலூட்டியான டோலி என்ற ஆட்டுக்குட்டியை குளோனிங் செய்த ஆராய்ச்சி குழுவின் தலைவராக வில்மோட் இருந்தார். அதனால் இவர் குளோனிங் முறையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இந்த டோலின்றது ஒரு செம்பரியாடு குட்டியை குளோனிங் முறையில் உருவாக்கினார். இதுக்கு முதல்ல 6LLS அப்படின்னு பேர் வச்சாங்க. பின்னாடி டோலி அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் அயன் வில்மோட் பற்றி இருக்கிறனால இதை தெரிஞ்சுக்கிறது அவசியம். சுவாதி நாயக் இவங்க ஒடிசாவை சேர்ந்தவங்க. 2023ஆம் ஆண்டுக்கான உலக உணவு பரிசின் நார்மன் போர்லாக் விருதுக்கான கள ஆராய்ச்சி மற்றும் பயன்பாட்டிற்கான விருதை பெற்றவர். நமது பழைய விதை வகைகளில் இருந்து அதிக மகசூல் தரும் கலப்பினங்கள் அல்லாத இன விருத்திகளை உருவாக்குவதும், நுண்ணூட்டச்சத்துக்கள் நிறைந்த காலநிலையை எதிர்க்கும் மற்றும் காலநிலைக்கு ஏற்ற வகையில் கவனம் செலுத்துவதும், ரகங்களை தேர்ந்தெடுக்கும் முறை பற்றிய ஆராய்ச்சிக்காக இந்த விருதை பெற்றார். இந்த விருதை பெறும் 3வது இந்தியர் இவர். சாந்தா தௌதம் இவங்க ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க. 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27 முதல் 29 வரை மாஸ்கோவில் நடைபெற்ற முதல் பிரிக்ஸ் கண்டுபிடிப்பு மாற்றத்தில் தெலுங்கானாவின் தலைமை கண்டுபிடிப்பு அதிகாரி அதாவது CIO சாந்தா தௌதமுக்கு உலக கண்டுபிடிப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருது நிலையான வளர்ச்சி இலக்கு நாளில் சிறந்த பங்களிப்புக்காக வழங்கப்பட்டுள்ளது. திசா நாயக் விமானங்கள் மற்றும் விமான நிலையங்களில் ஏற்படும் தீ விபத்துகளை அணைக்கும் பணியில் ஈடுபடும் நாட்டின் முதல் பெண் என்ற பெருமை பெற்றுள்ளார். கோவா மாநிலம் பானாஜியில் உள்ள மனோகர் சர்வதேச விமான நிலையத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ளார். வெளிநாட்டு போர் பயிற்சியில் பங்கேற்ற முதல் இந்திய பெண் போர் விமானி அவனி சதுர்வேதி. இவங்க மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவங்க. ஜப்பான் விமானப்படையுடன் இந்திய விமானப்படை இணைந்து நடத்திய வீர் கார்டியன் 2023 என்ற கூட்டு போர் பயிற்சியில் பங்கேற்றார். மத்திய அரசு 2016 3 பெண்களை இந்திய போர் விமானியா பணியில் அமர்த்தினுச்சு. அதில் முதலாவதா அவனி சதுர்வேதி, 2வது மோகனா சிங் இவங்க ராஜஸ்தானை சேர்ந்தவங்க, 3வது பாவனா காந்த் இவங்க பீகாரை சேர்ந்தவங்க. இந்த 3 பேருமே இந்தியாவின் முதல் பெண் போர் விமானிகள் தான். தற்போதைக்கு இந்தியாவில் 20 பெண் போர் விமானிகள் உள்ளனர். அந்த 20 பேரில் ஒருத்தவங்க தான் சானியா மிர்சா. சானியா மிர்சானா நம்ம டென்னிஸ் வீராங்கனை தான் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்தியாவின் முதல் முஸ்லீம் பெண் போர் விமானியா சானியா மிர்சா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க. கீழே உள்ள வாசகத்தை படிச்சு பாருங்களேன். பூமியில் பெண்களுக்கு கடைசியாக கார் ஓட்ட அனுமதி அளித்த நாடு என்ற பெயரை சவுதி அரேபியா பெற்றுள்ளது. இது நடந்தது 2018 தான். 2018 பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிச்சு சவுதி அரேபியா. ஆனால் 2016 இந்தியாவில் பெண் போர் விமானிகளை பணியமர்த்திட்டோம். போர்ப்ஸ் இதழ் வெளியிட்டுள்ள உலகின் சக்திமிக்க பெண்கள் 2023 பட்டியலில் 4 இந்திய பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். 32வது இடத்துல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடம்பெற்றிருக்காங்க. 60வது இடத்துல HCL டெக்னாலஜிஸ் நிறுவன தலைவர் ரோஷினி நாடர் இடம்பெற்றிருக்காங்க. 70வது இடத்துல ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதாவது சாயில் நிறுவனத்தோட சோம மண்டல் தலைவர் இடம்பெற்றிருக்காங்க. இந்த 76வது இடத்துல பயோகான் நிறுவன தலைவர் கிரண் மஜும்தார் ஷா அவங்க இடம்பெற்றிருக்காங்க. உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் 2023 பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் உர்சுலா வாண்டர்லியான். இவங்க ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க தற்போதைக்கு EC அதாவது ஐரோப்பிய யூனியனோட தலைவராக இருக்காங்க. அதாவது ஐரோப்பிய ஆணையத்தின் முதல் பெண் தலைவர் இவங்க தான். இந்த பட்டியலில் 2வது இடத்துல கிறிஸ்டியன் லிகாடியன் இவங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. பிரான்ஸ் நாட்டின் நிதியமைச்சராக இருந்திருக்காங்க. பன்னாட்டு நாணய நிதியத்தின் முதல் பெண் தலைவரும் இவங்க தான். இந்த பட்டியலில் 3வது இடத்துல உள்ளவங்க கமலா ஹாரிஸ்.
இவங்க அமெரிக்காவோட துணை ஜனாதிபதி, அதாவது முதல் பெண் துணை ஜனாதிபதி இவங்க தான். இவங்க 49வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்க. சிவாங்கி சிங் இந்தியாவின் முதல் ரஃபேல் பெண் விமானி. இவங்க உத்தரப்பிரதேசம் வாரணாசியை சேர்ந்தவங்க. அதாவது இந்தியாவில் விமானப்படையில் இணைந்த முதல் பெண்கள் யாருன்னு கேட்டால் 3 பேரை சொல்லலாம். அவனி சதுர்வேதி, மோகனா சிங், பாவனா காந்த் அப்படின்ட்டு. இப்போ இந்திய விமானப்படையில் 20 பெண்கள் இருந்தாலும் முதல்ல இந்த ரஃபேல் போர் விமானத்தை இயக்குன பெண் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவாங்கி சிங். அம்பாலாவில் செயல்படும் கோல்டன் ஏரோஸ் என்ற விமானப்படையின் 17வது படைப்பிரிவில் முதன்முறையாக ரஃபேல் போர் விமானங்களை இயக்க சிவாங்கி சிங் இணைக்கப்பட்டுள்ளார். கீதிகா கவுல் இமயமலை தொடரில் உள்ள சியாச்சின் ராணுவ பள்ளியில் முதல் மருத்துவ அதிகாரியாக கீதிகா கவுல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உலகிலேயே மிக உயரமான போர்க்களம் சியாச்சின் தான். சாதனா சக்சேனா ஆயுதப்படை மருத்துவமனையின் முதல் பெண் டிஜியாக சாதனா சக்சேனா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஏர் மார்ஷல் சாதனா சக்சேனா நாயர் மருத்துவமனையில் சேவைகள் ஆயுதப்படையின் டிஜியாக பொறுப்பேற்றார். இந்த பதவி வகிக்கும் முதல் பெண் அதிகாரி இவர் தான். இதில் இன்னொரு சாதனை என்னன்னா, இவரோட கணவரும் இந்த பதவி வகிச்சிருக்காரு. ஏர் மார்ஷல் சாதனா சக்சேனா ஏர் மார்ஷல் கேபி நாயரின் மனைவி அவர் ஓய்வு பெற்றுட்டார். இந்திய விமானப்படையின் முதல் மற்றும் ஒரே ஏர் மார்ஷல் ஜோடி இவங்க தான். இந்தியா சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அமைப்பு மூலம் ஆதித்யா L1 அப்படின்ற செயற்கைக்கோளை 2 செப்டம்பர் 2023 அன்று PSLV XL C57 அப்படின்ற ராக்கெட் மூலம் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து ஏவியது. ஆதித்யா L1 திட்ட இயக்குனர் நிகார் சாஜி. இந்தியா சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட முதல் செயற்கைக்கோள் ஆதித்யா L1 தான். சூரிய வளிமண்டலம், சூரிய காந்த புயல்கள், புவியை சுற்றியுள்ள சூழலில் ஏற்படும் தாக்கம் இது எல்லாத்தையும் ஆய்வு செய்வதற்காக தான் அனுப்புனாங்க. இந்த படத்தை கவனிங்க. இதில் மொத்தம் 5 புள்ளிகள் இருக்கும். L1, L2, L3, L4, L5 அப்படின்ட்டு. சூரியனை சுற்றி இந்த 5 புள்ளிகளில் ஏதாவது ஒரு இடத்துல செயற்கைக்கோளை நிலைநிறுத்தினா தான் அந்த பொருள் நிலையாக இருக்கும். இதுக்கு பேர் லெக்ரான்ஜி. அந்த லெக்ரான்ஜி 1 அப்படின்ற பாயிண்டில் ஆதித்யா செயற்கைக்கோளை நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஆதித்யா L1 அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த ஆதித்யா L1ல் மொத்தம் 7 கருவிகள் பொறுத்திருக்காங்க. இதை பாஸ் பண்ணி படிச்சுங்க. ஆதித்யா L1 விண்கலத்தின் சூட் தொலைநோக்கி மூலம் வெவ்வேறு அலைநீளங்களில் எடுக்கப்பட்ட சூரியனின் படங்களானது இஸ்ரோவால் வெளியிடப்பட்டது. அந்த சூட்டுக்கு விரிவாக்கம் என்னன்னா சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப். அந்த படம் தான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. 2024 ஆண்டு 5 பேருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. 49வது பாரத ரத்னா விருது கர்பூரி தாக்கூர், 50வது பாரத ரத்னா விருது LK அத்வானி, 51வது பாரத ரத்னா விருது PV நரசிம்ம ராவ், 52வது பாரத ரத்னா விருது சௌத்ரி சரண் சிங், 53வது பாரத ரத்னா விருது MS சுவாமிநாதன். இந்தியாவில் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பெண்மணி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி தான். உலகின் 8வது அதிசயம் அங்கர்வாட் கோயில். கம்போடியாவின் வடக்கு மாகாணமான சிம் ரீப்பில் அமைந்துள்ள அங்கர்வாட் கோயில் உலகின் 8வது அதிசயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கர்வாட் கோயில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றாகும். முதலில் இந்துக்களின் கடவுளான விஷ்ணுவின் கோயிலாக கட்டப்பட்டது. பின்னர் புத்த மதத்தின் முக்கிய கோயிலாக மாறியுள்ளது. 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் சூரியவர்மன் என்ற மன்னரால் கட்டப்பட்டது. கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில், சமண சின்னங்கள் உள்ள மலை ஆகியவற்றை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக தமிழக தொழில்துறை அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் உள்ள கழுகாச்சலமூர்த்தி கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. மலையை குடைந்து அமைக்கப்பட்ட குடைவரை கோயிலான இக்கோயில் முற்கால பாண்டியர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இதேபோல பாண்டியர் காலத்திலேயே கழுகுமலை மலை மீது சமண பள்ளி மற்றும் வெட்டுவான் கோயிலும் அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 10,000வது மக்கள் மருந்தகம். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் வரலாற்று சிறப்புமிக்க 10,000வது மக்கள் மருந்தகத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். முதல் இலக்கான 10,000வது மக்கள் மருந்தகத்தை திறந்ததற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி இதற்கான இலக்கை 25,000ஆக உயர்த்தி நிர்ணயித்துள்ளார். இந்த திட்டத்திற்கான பெயர் பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா. பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய புத்தகத்தின் பெயர் எக்ஸாம் வாரியர்ஸ். மேற்கு வங்காள முதல்வரான மம்தா பானர்ஜி அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, மை அன்பர்கட்டபிள் மெமரிஸ். வாரணாசி கியான்வாபி மசூதி சுவரில் தமிழ் தெலுங்கு மொழி கல்வெட்டுகள் கிடைத்துள்ளதாக இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதோட வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுங்க, முக்கியம்தான். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோயில் அமைந்துள்ளது. மிகவும் பழமையான இந்த கோயில் இந்துக்களின் முக்கிய புனித தலமாக உள்ளது. இக்கோயிலின் அருகே முஸ்லீம்களின் கியான்வாபி மசூதியும் அமைந்துள்ளது. இது முகலாய மன்னர் அவுரங்கசீப்பால் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த மசூதி காசி விஸ்வநாதர் கோயிலின் ஒரு பகுதியை எடுத்து கட்டியதாக புகார்களும் உள்ளன. இது தொடர்பான வழக்கு ஒன்று பல ஆண்டுகளாக வாரணாசி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கோயிலுக்கும் மசூதிக்கும் இடையிலுள்ள வளாக சுவரில் சிங்கார கௌரி அம்மன் சிலை பதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படாத இங்கு அம்மனை தரிசிக்க அனுமதி கோரிய வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் அருகே 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய அழகிய பாறை ஓவியங்கள் கண்டுபிடிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் சோழனூர் அருகே கல்யாண முருகன் கோயில் அருகே கற்கால மக்கள் தீட்டிய அழகிய பாறை ஓவியங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இது 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய வெண்மை நிற பாறை ஓவியங்கள் என தெரியவந்துள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய இளைஞர் தினம் நேஷனல் யூத் டே ஜனவரி 12. விவேகானந்தர் பிறந்த தினம் ஜனவரி 12 நினைவாக தேசிய இளைஞர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. நம்ம தமிழ்நாட்டில் தேசிய இளைஞர் தினம் அனுசரிக்கிறோம். அன்னைக்கு அயலக தமிழர் தினமும் அனுசரிக்கிறோம். ஜனவரி 12 தான் வெளிநாடு வாழ் தமிழர் தினத்தை நம்ம அனுசரிக்கிறோம். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9, அதாவது பிரவாசி பாரதிய திவாஸ். காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த தினம் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடுறோம். அது ஜனவரி 9. அப்போ வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடி ஒரு 3 நாள் கழிச்சு ஜனவரி 12 வெளிநாடு வாழ் தமிழர் தினத்தை கொண்டாடுறோம். 2024 ஜனவரி 12ஆம் தேதி அயலக தமிழர் தின விழா சென்னையில் நடைபெற்றது. அயலக தமிழர் நல வாரியம் சார்பில் இந்த விழா நடத்தப்பட்டது. இதோட கருப்பொருள் தமிழ் வெல்லும்.
இந்த அயலக தமிழர் தின விழா மாநாட்டில் எனது கிராமம் அப்படின்ற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது. வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் தங்கள் சொந்த ஊர்களின் வளர்ச்சியில் அவர்களே கவனம் செலுத்த எனது கிராமம் என்ற திட்டத்தினை தமிழக முதல்வர் தொடங்கி வைத்துள்ளார். எனது கிராமம் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் என்னன்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 12, 2024. இது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்கு விருதுகள்லாம் பல வழங்கினாங்க. உலகின் மிகச்சிறந்த அரிசி பாஸ்மதி. டேஸ்ட் அட்லஸ் இணையதளம் உலகின் மிகச்சிறந்த அரிசியாக இந்தியாவின் பாஸ்மதி அரிசியை தேர்வு செய்துள்ளது. உலக பாஸ்மதி அரிசி உற்பத்தியில் 70% இந்தியாவில் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. சார்ஜ் செய்யாமல் 50 ஆண்டுகள் வரை நீடிக்கும் பேட்டரியை உருவாக்கிய சீன நிறுவனம் 63 அணுசக்தி ஐசோடோப்புகளை ஒரு நாணயத்தை விட சிறிய தொகுதியாக வைத்து அணுசக்தியை மினியேட்டரைசேஷன் செய்வதை உலகிலேயே முதலில் இந்த பேட்டரி தான் என்று சீனாவின் பீட்டாவோல்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒன்றும் இல்லை, சார்ஜ் செய்யாமல் 50 ஆண்டுகள் வரை நீடிக்கும் பேட்டரியை உருவாக்கிய சீனா நிறுவனம் என்னன்னு கேட்டாங்கன்னா பீட்டாவோல்ட். இந்தியாவின் 2வது புல்லட் ரயில் திட்டம். சென்னை மைசூருடைய இந்தியாவின் 2வது புல்லட் ரயில் திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, பெங்களூர், மைசூர் ஆகிய நகரங்களை தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் உள்ள 9 நிலையங்கள் வழியாக இணைக்கும். இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டம் மும்பை, அகமதாபாத் இடையே தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது மகாராஷ்டிராவின் மும்பை, குஜராத்தின் அகமதாபாத் இடையே இப்போ கட்டுமான பணிகள் நடந்துட்டு வருதுன்னு பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஒரு கரண்ட் அஃபேர்ஸில். மதுரையில் உள்ள அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக ஏறு தழுவுதல் அரங்கம் ஒன்றை தமிழக அரசு அமைத்துள்ளது. இதற்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் என பெயரிட்டுள்ளது. ஏறு தழுவுதல் அப்படின்னோடனே எனக்கு ஞாபகம் வருது வாடிவாசல் தான். வாடிவாசல்ன்றது காளையை 1 by 1 அவுத்துடுறதுக்கு ஒரு சின்ன சந்து மாதிரி அமைப்பு இருக்கும். அதில் இருந்தால் காளையை அவுத்துடுவாங்க வெளில. அந்த இடத்துக்கு பேர் வாடிவாசல். தமிழில் வாடிவாசல் அப்படின்ற ஒரு நூலை சீசு செல்லப்பா படிச்சிருக்கார். உக்ரம் துப்பாக்கி. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அதாவது DRDO 100 நாட்களுக்குள் உக்ரம் என்ற ரைபிள் வகை துப்பாக்கியை உள்நாட்டிலேயே உருவாக்கியுள்ளனர். இந்த மேம்பாட்டு அமைப்பின் ஒரு பிரிவான ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதாவது ARDE மற்றும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனமான டிவிபா ஆர்மா இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஆகியவை இணைந்து இந்த துப்பாக்கியை உருவாக்கியுள்ளனர். இதில் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, உக்ரம் என்பது என்ன? துப்பாக்கி, அணு ஆயுத கப்பல், நீர்மூழ்கி கப்பல் அல்லது ட்ரோன், இப்படி தான் உங்கள் ஆப்ஷனில் இருக்கும். நீங்கள் துப்பாக்கின்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் என்ன கண்டுபிடிப்பு, அதோட பேர் என்ன அப்படின்றது கொஞ்சம் தெளிவாக படிக்கிறது ரொம்ப நல்லது. உலகின் வலிமையான கரன்சிகள் பட்டியலை போர்ப்ஸ் நாளிதழ் வெளியிட்டுள்ளது. குவைத் தினார் முதலிடத்தில் உள்ளது. 2வது இடத்தில் பக்ரைன் தினாரும், 3வது இடத்தில் ஓமனின் ரியாலும், 9வது இடத்தில் யூரோவும், யூரோனா இந்த ஐரோப்பிய யூனியன் அதோட நாணயமான யூரோவும், 10வது இடத்தில் அமெரிக்காவின் டாலரும் உள்ளது. இதில் இந்திய ரூபாய்க்கு 15வது இடம் கிடைத்துள்ளது. தற்போதைய நிலையில் 180 நாடுகளின் கரன்சிக்கு ஐநா அங்கீகாரம் அளித்துள்ளது. ஒரு நாடு சர்வதேச அளவில் வர்த்தகம் செய்வதற்கும் பொருளாதார நிலைமையை எடுத்துக்காட்டவும் அந்நாட்டின் கரன்சி முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்நாட்டின் கரன்சியின் வலிமையை பொறுத்தே அதன் பொருளாதார ஸ்திரத்தன்மையும் துடிப்பான நிதி நிலைமையும் அமையும். கரன்சி மதிப்பு சரியும் போது பொருளாதாரம், அந்நிய முதலீடு ஆகியவையும் பாதிப்பை சந்திக்கும் அபாயம் உள்ளது. உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலை ஆந்திராவில் திறப்பு. டாக்டர் அம்பேத்கர் சிலை ஆந்திர மாநிலம் விஜயவாடையில் உள்ள சிவராஜ் மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இது உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலையாகும். இந்த சிலை 125 அடி உயரத்துடன் 81 அடி உயரம் கொண்ட பீடத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மொத்த உயரம் 206 அடி ஆகும். 18/1/2024 அன்று இந்த சிலையை ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி திறந்து வைத்தார். கோவையில் உள்ள பல்வேறு குளங்களின் கரைகளை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அழகுபடுத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் குறிஞ்சி குளக்கரையில் நாட்டிலேயே முதல் முறையாக முழுக்க தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கும் திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 1330 குறள்களை அளித்த வள்ளுவருக்கு 1330 எழுத்துக்களை கொண்டு சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. அதிலும் அறம் என்னும் சொல் திருவள்ளுவரின் நெற்றிப் பகுதியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தின் சிவப்பு எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. ஒடிசாவில் வாழும் பழங்குடியின மக்கள் சிவப்பு எறும்பை கொண்டு சட்னி தயாரித்து அதை சாப்பிட்டு வந்துள்ளனர். குறிப்பாக இந்த சட்னி மயூர்பஞ்ச் பகுதியில் பிரபலமாக உள்ளது. இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா குஜராத்தில் தொடங்க உள்ளது. கடலுக்கடியில் 300 அடி ஆழத்தில் நீர்மூழ்கி பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகள் துவாரகா நகரின் அழகை ரசிக்க நீர்மூழ்கியில் கண்ணாடி ஜன்னல்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அரபிக்கடலில் மூழ்கியிருக்கும் துவாரகா நகரை பார்வையிட சிறப்பு நீர்மூழ்கியை தயாரிக்க மும்பையைச் சேர்ந்த மசாகான் கப்பல் கட்டுமான நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 30 பேர் இந்த நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்யலாம். அரபிக்கடலில் மூழ்கிய துவாரகா நகரம் குறித்து இந்திய தொழில்துறை ஆய்வு செய்ததில் தலைமையேற்று நடத்திய ஆலோக் திரிபாதி எழுதிய நூலில் மிகப்பெரிய துறைமுகமாக துவாரகா இருந்தது என்பதை நிரூபிக்கும் வகையில் கல் நங்கூரங்கள் கிடைத்தன. பிரம்மாண்ட சுவர், வட்ட வடிவிலான கல் அமைப்பு, வெண்கலம், செம்பு, இரும்பு, மண்பாண்ட பொருட்கள் உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதனை கார்பன் டேட்டிங் முறையில் ஆய்வு செய்ததில் சுமார் 7500 ஆண்டுகள் முதல் 9000 ஆண்டுகள் வரை பழமையானதாக இருக்கக்கூடும் என பிரிட்டனின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கணித்துள்ளது. ஸ்லிம் விண்கலம். ஜப்பானின் ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன் ஸ்லிம் விண்கலம் நிலவில் தரையிறங்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியாவுக்கு அடுத்தபடியாக நிலவில் தரையிறங்கிய 5வது நாடு என்ற பெருமையை ஜப்பான் பெற்றுள்ளது. நிலவின் மேற்பரப்பில் தரையிறங்கிய நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்தபடியாக 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிலவின் தென் துருவ பகுதியில் முதலில் தரையிறங்கிய நாடு அப்படின்னு கேட்டால் இந்தியா தான். நிலவின் தென் துருவ பகுதியில் தரையிறங்கிய இந்தியாவின் லேண்டர் பேர் விக்ரம், ரோவர் பேர் பிரகன்யான். அதை பற்றிய தனி வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் ப்ரீசெப்ட் என்ற ரோவர் செவ்வாய் கிரகத்தில் நீர் இருப்பதை உறுதி செய்துள்ளது. ப்ரீசெப்ட் ரோவர் செவ்வாய் கிரகத்தில் உள்ள ஜெசரோஸ் என்ற பள்ளத்தாக்கில் ஆய்வு நடத்தி வருகிறது. செவ்வாய் கிரகத்தில் சுமார் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு பனிக்கட்டி படலம் இருப்பதாகவும் இவை உருகினால் அந்த கிரகத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. ஏன்னா பூமிக்கு அடுத்து மனிதன் வாழ சிறந்த கோளாக செவ்வாய்க்கோளை கருதி தான் எல்லா நாடுகளும் செவ்வாய்க்கோள் மீதான ஆராய்ச்சிகளை எப்போ பார்த்தாலும் அதிகப்படுத்திட்டே வருது.
2023ஆம் ஆண்டின் சாகித்ய அகாதமி விருது எழுத்தாளர் தேவி பாரதி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நீர்வழி படுவும் நாவலுக்காக வழங்கப்படுகிறது. எளிய மனிதர்களாகிய நாவிதர் சமூகத்தின் வாழ்வியலை தன்னுடைய நீர்வழி படுவும் என்ற நாவல் மூலம் பதிவு செய்துள்ளார் தேவி பாரதி. இவரது இயற்பெயர் ராஜசேகரன். திருப்பூர் மாவட்டம் புது வேங்கரையம்பாளையத்தில் 1957ஆம் ஆண்டு பிறந்தவர். தமிழக கல்வித்துறையில் இளநிலை உதவியாளராக பணியாற்றியுள்ளார். உலகின் பெரிய கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலை கல்பகத்தில் அமைகிறது. சென்னை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வாக கடல்நீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலைகள் பெரும்பாலும் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் முறையில் செயல்படும், அதாவது எதிர் சவுடு முறை. உலக தங்க கவுன்சிலின் மதிப்பீட்டின்படி 2023ஆம் ஆண்டின் 3வது காலாண்டின் ஒவ்வொரு நாடும் கையிருப்பு வைத்திருக்கும் தங்கத்தை பொறுத்து நாடுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் முதலிடத்தில் அமெரிக்காவும், 2வது இடத்தில் ஜெர்மனியும், 3வது இடத்தில் இத்தாலியும் உள்ளது. 9வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதி முதலிடத்தில் உள்ளது. இதனை அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதி 2வது இடத்தில் உள்ளது. தமிழகத்திலேயே குறைந்த அளவு வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கீவளூர் சட்டமன்ற தொகுதி உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்தில் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட துறைமுகம் சட்டமன்ற தொகுதி உள்ளது. 75வது குடியரசு தின விழா. இந்த அணிவகுப்பில் LCH பிரசாந்த் அப்படின்ற ஹெலிகாப்டரும், பினாகா அப்படின்ற ராக்கெட் லான்ச்சரும், நாக் அப்படின்ற ஒரு பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையும் காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் LCH அப்படின்னா லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர், அதோட நேம் வந்து பிரசாந்த். இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் மூலமாக தயாரிக்கப்பட்டது. இது முற்றிலும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர். அதனால் இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. LCH பிரசாந்த் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஹெலிகாப்டர், போரிமானம், பீரங்கி, இல்லை நீர்மூழ்கி கப்பல் அப்படின்ட்டு கூட ஆப்ஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஹெலிகாப்டர்னு அடிக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2024ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளில் கோயம்புத்தூரை சேர்ந்த வள்ளி உயிர் கும்மி ஆசிரியர் பத்ரபன் என்பவருக்கு பத்மஸ்ரீ விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கும்மி நடனத்தில் சிறந்து விளங்கியதற்காகவும் பெண்களுக்கு கும்மி பயிற்சி அளித்ததற்காகவும் இந்த விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்திய ராணுவத்தில் முதல் பெண் சுபேதார் ஹவில்தார் பிரீத்தி ரஜாக் சுபேதாராக பதவி உயர்வு பெற்றுள்ளார். துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான பிரீத்தி ரஜாக் சீனாவில் ஹாங்சோ நகரில் சமீபத்தில் நடந்து முடிந்த 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துப்பாக்கி சுடுதலில் வெள்ளி பதக்கம் வென்றவர். துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான இவங்க இந்திய ராணுவத்தில் ஹவில்தார்ன்ற பொறுப்பை ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பதவி உயர்வில் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் சுபேதார் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வர்றாங்க. தமிழகத்தின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா வைசாலி. இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டரான பிரக்யானந்தாவின் சகோதரியான வைசாலி ரமேஷ் பாபு கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றிருக்கிறார். கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெறும் 3வது இந்திய பெண் இவங்க தான். ஏன்னா இதற்கு முன்னாடி ஹோனேரு ஹம்பியும் ஹரிகா துரோணவல்லியும் பெற்றிருக்காங்க. இவங்க 3வது பெண். ஏற்கனவே வைசாலி எந்தெந்த போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றதும், பிரகானந்தா என்னென்ன போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றதையும் தனி வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துங்க. இந்தியாவில் அதிக கல்லூரிகள் உள்ள மாநிலத்தில் உத்தரப்பிரதேசம் முதல் இடத்தில் இருக்குது. 2வது இடத்துல மகாராஷ்டிராவும், 3வது இடத்துல கர்நாடகாவும், 4வது இடத்தில் ராஜஸ்தானும் உள்ளது. தமிழ்நாடு 5வது இடம் பிடிச்சிருக்கு. இதில் முதலிடம் உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு 5வது இடம். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுங்க. உலகின் மிகப்பெரிய பசுமை எரிசக்தி பூங்கா. குஜராத்தின் ராணாப் கட்சில் உலகின் மிகப்பெரிய பசுமை எரிசக்தி பூங்காவை அதானி குழுமம் அமைக்கிறது. இத்திட்டத்தின் மூலம் 2 கோடி வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய 30 ஜிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். இத்திட்டம் 726 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைகிறது. எனவே விண்வெளியில் இருந்து கூட இது தெரியும். புதுக்கோட்டை மாவட்டம் புற்பனைக்கோட்டை. புதுக்கோட்டை மாவட்டம் புற்பனைக்கோட்டையில் நடைபெற்று வந்த முதற்கட்ட அகழ்வாய்வு பணி முடிவுற்றது. அடுத்த கட்ட அகழ்வாய்வு பணி அரசு அனுமதிக்கு பிறகு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேமாதிரி அகழ்வாய்வு பணியில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, சமீபத்தில் அகழ்வாய்வு பணி நடைபெற்ற புற்பனைக்கோட்டை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போனா புதுக்கோட்டை. அகழ்வாய்வு பணி மூலம் வித்தியாசமான ஏதாவது பொருள் புதுசாக கண்டுபிடிச்சாங்கன்னா அது சம்பந்தமான கொஸ்டின் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த பொருள் எங்கே கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. புற்பனைக்கோட்டையில் என்னென்ன பொருட்கள் கிடைச்சது அப்படின்றது கீழே லிஸ்ட் கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி படிச்சு பார்த்துங்க. நாட்டின் செல்வமிக்க கோயில்கள். இதில் முதலிடத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலும், 2வது இடத்துல திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோயிலும், 3வது இடத்துல ஜம்முவில் உள்ள வைஷ்ணதேவி கோயிலும், இதில் தமிழ்நாட்டில் இருந்து 7வது இடத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் இடம்பெற்றிருக்கு. சர்வதேச பலூன் திருவிழா. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் 9வது தமிழ்நாடு சர்வதேச பலூன் திருவிழா நடைபெற்றது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மற்றும் குளோபல் மீடியா பாக்ஸ் அமைப்பு இணைந்து பொள்ளாச்சியில் சர்வதேச பலூன் திருவிழாவை நடத்தி வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்ட நாள் 15/9/2023. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் அப்படின்னு கொஸ்டின் கேட்காம, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் யாருடைய பிறந்த நாள் என்று தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ணாவோட பிறந்த நாள். ஏன்னா இதை சொல்கிறேன்னா, கலைஞர் உரிமை தொகை திட்டம் யாருடைய பிறந்த நாள் என்று தொடங்கப்பட்டது? மு கருணாநிதி, அறிஞர் அண்ணா, காமராஜர், பெரியார் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு கலைஞர்னு பேர் இருக்குது. அப்போ மு கருணாநிதி அப்படின்னு தலைவர் அடிச்சிருவோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அறிஞர் அண்ணா பிறந்தநாள் அன்று தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தோட நோக்கம் மகளிரின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக மாதம் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்றது தான். இதே போல் மற்ற மாநிலங்கள்லேயும் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. மகதாரி வந்தனா அப்படின்ற திட்டம் சத்தீஸ்கர்லையும், கிருகலட்சுமி அப்படின்ற திட்டம் கர்நாடகாவிலையும், மகாலட்சுமி அப்படின்ற திட்டம் தெலுங்கானாவிலையும் கொண்டு வந்திருக்காங்க. 1971ஆம் ஆண்டு ஈரானில் உள்ள ராம்சார் நகரில் கையெழுத்திடப்பட்ட ராம்சார் உடன்படிக்கையில் இந்தியாவும் ஒன்று. இந்த உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 2ஆம் தேதி உலக ஈரானில தினமாக கொண்டாடப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி மத்திய அரசு மேலும் 5 புதிய ராம்சார் தலங்களை இந்தியாவில் அறிவிச்சிருக்கு. இதில் 3 தலங்கள் கர்நாடகாவிலும் 2 தலங்கள் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. தமிழ்நாட்டில் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் மற்றும் லாங்வுட் சோலை காப்பு காடுகள் இதான் 2 புதிதாக அறிவிக்கப்பட்ட ராம்சார் தலங்கள். இதனால் தமிழகத்தின் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது.
இந்தியாவில் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை 80ஆக உயர்ந்துள்ளது. இந்தியாவிலேயே 16 ராம்சார் தலங்களோட தமிழ்நாடு முதலிடத்திலையும் 10 ராம்சார் தலங்களுடன் உத்தரப்பிரதேசம் 2வது இடத்திலையும் உள்ளது. கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ளது. ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டதன் மூலம் சதுப்பு நிலங்களுக்குள் எவ்விதமான ஆக்கிரமிப்பு, தொழில் நிறுவுதல், ஏற்கனவே உள்ள தொழிற்சாலைகளை விரிவுபடுத்துதல், திடக்கழிவுகளை கொட்டுதல், சுத்திகரிக்கப்படாத கழிவுகள் மற்றும் கழிவுகளை வெளியேற்றுதல், வேட்டையாடுதல் மற்றும் நிரந்தரமான கட்டுமானம் ஆகியவற்றை தடை செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. லாங்வுட் சோலை காப்பு காடுகள் இது நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது. இது ஒரு வெப்பமண்டல மழைக்காடாகும். மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் 26 உள்ளூர் பறவை இனங்களில் 14 பறவை இனங்கள் இந்த ஈரநிலங்களில் காணப்படுகின்றன. MQ-98C கார்டியன் ட்ரோன் சுமார் $4 பில்லியன் மதிப்பில் MQ-98C கார்டியன் ட்ரோன்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய அமெரிக்கா இறுதி ஒப்புதலை கொடுத்துள்ளது. இந்த ட்ரோன் இந்தியாவின் ஆளில்லா கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகளை மேம்படுத்தும். அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரோன் வாங்குறதுக்கு நம்ம ஒப்புதல் போடலான்னு முயற்சி பண்ணோம். அது இப்போ தான் நடந்து அவங்க நம்மளுக்கு இந்த ட்ரோன்களை இப்போ வழங்குறாங்க. இது ஆளில்லா விமானம் அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற MQ-98C கார்டியன் என்பது என்ன அப்படின்னு சிம்பிளா கொஸ்டின் கேட்டுறாங்க. ஆப்ஷனில் நீர்மூழ்கி கப்பல், போர் விமானம், ஆளில்லா விமானம், ஹெலிகாப்டர் அப்படின்னு இருக்கும். நம்ம தெளிவாக தெரிஞ்ச மட்டும் தான் அடிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பாச்சி ரக ஹெலிகாப்டரை அமெரிக்காவிடமிருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். வாயு சக்தி 2024 இந்த பயிற்சி எங்கே நடைபெற்றதுன்னு கேட்கலாம். ராஜஸ்தான் மாநிலம் புக்ரானில் நடைபெற்றது. வாயு சக்தி பேரில் வாயுன்னு இருக்குது. அதனால் இது இந்திய விமானப்படையின் பயிற்சி. இந்த விமானப்படை பயிற்சியில் பங்கு பெறும் போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டரோட பெயர்கள் கொடுத்துருக்கேன். இதை தனித்தனியாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. போர் விமானங்களை பொறுத்த வரைக்கும் ரஃபேல், சுகாய், தேஜாஸ், மீரஜ், மிக் ஆகியவையும், ஹெலிகாப்டர்களை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த், அப்பாச், துருவ், ருத்ரா, சினுக் ஆகிய பெயர்களில் பயன்படுத்தப்படுகின்றன. குடியரசு தின விழாவிற்கு ஜனாதிபதி மாளிகையில் இருந்து இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஆகியோர் விழா நடக்கும் கடமை பாதைக்கு சாரட் வண்டியில் வந்தனர். ஜனாதிபதியாக இருக்கும் ஒருவர் குடியரசு தின விழாவிற்கு சாரட் வண்டியில் வரும் நிகழ்வு 40 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்ந்துள்ளது. ஏன்னா 75வது குடியரசு தினம் இப்போ கொண்டாடி இருக்கோம். இடைப்பட்ட 40 ஆண்டுகளில் இருந்த குடியரசுத் தலைவர் எல்லாருமே பாதுகாப்பு நலன் கருதி புல்லட் ப்ரூஃப் காரில் தான் பயணித்தாங்க. இந்த சாரட் வண்டிக்கு ஒரு பெருமை உண்டு. ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இந்தியாவின் வைஸ்ராய்க்கு தான் இந்த சாரட் வண்டியை வழங்கினாங்க. இது இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சப்போ பாகிஸ்தானும் இந்தியாவுக்கும் போட்டி ஏற்படுது. இந்த சாரட் வண்டியை யார் எடுத்துக்கிறதுன்றதுக்கு அதில் ஒரு போட்டியில் இந்தியா ஜெயிச்சு இந்த சாரட் வண்டியை தக்க வச்சுக்கிட்டு. இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா 75வது இந்திய குடியரசு தினத்தன்னைக்கு சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். அடுத்தது இந்திய குடியரசுத் தலைவர் பயணம் செய்த சாரட் யாருடையது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்தியாவின் வைஸ்ராயுடையது. 75வது குடியரசு தின விழாவில் கவனம் ஈர்த்த பிரான்ஸ் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு. அப்போ பிரான்ஸ் அதிபர் மட்டும் கலந்துக்கல, அவங்களோட ராணுவ வீரர்களோட அணிவகுப்பும் இங்கே நடந்திருக்கு. இந்தியாவில் ராணுவத்திலிருந்து 95 பேரும், இசைக்குழுவில் 33 பேரும் கலந்து கொண்டனர். தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டின் 18வது வனவிலங்கு சரணாலயமாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இரண்டையும் கடந்து அமைந்துள்ளது. இந்த சரணாலயம் நீலகிரி உயிர்கோள காப்பகத்தை காவேரி தெற்கு வனவிலங்கு சரணாலயத்துடன் இணைக்கிறது. இதனால் யானைகள் மற்றும் புலிகள் பாதுகாப்பான நடமாட்டத்தை வழங்குகிறது. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள வனவிலங்கு சரணாலயங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டால் 18. 18வது வனவிலங்கு சரணாலயம் என்ன அப்படின்னு கேட்டால் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம். ஞாபகம் வச்சுங்க. நாட்டின் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகம் ஹைதராபாத் தெலுங்கானா மாநிலத்தில் அமைய உள்ளது. பாரத் பகிர்மான கல்வெட்டு களஞ்சிய திட்டத்தை மத்திய அரசு 2023 அறிவித்தது. இந்த திட்டத்தின் கீழ் டிஜிட்டல் முறையில் 1 லட்சம் கல்வெட்டுகள் மாற்றப்பட்டு அருங்காட்சியகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியாவில் அரிசியோட விலை உயர கட்டுப்படுத்த மத்திய அரசு பாரத் அரிசியை அறிமுகப்படுத்தியிருக்கு. இது 1 கிலோ அரிசி ரூபாய் 29 ரூபாய்க்கு வழங்கப்படும். பாரத் அரிசி விற்பனை பிப்ரவரி 9, 2024 அன்று நடைமுறைக்கு வருகிறது. மத்திய அரசு ஏற்கனவே பாரத் ஆட்டா அதாவது கோதுமை மாவு கிலோ ரூபாய் 27.50 கொடுத்துட்டு இருக்கு. பாரத் தால் அதாவது பருப்பு வகைகள் கிலோ ரூபாய் 60 ரூபாய்க்கு மானிய விலையில் விற்பனை செஞ்சுட்டு இருக்கு. மக்களை தேடி மருத்துவம் இத்திட்டத்தை 2021 ஆகஸ்ட் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஊராட்சி ஒன்றியத்தில் சம்மணப்பள்ளி என்ற கிராமத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஒரு திட்டத்தை பற்றி படிக்கிறீங்கன்னா தொடங்கப்பட்ட தேதி, தொடங்கப்பட்ட மாவட்டம், தொடங்கப்பட்ட இடம், தொடங்கி வைத்தவர் யார், இது சம்பந்தமாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தொடங்கப்பட்ட இடம் சாமணப்பள்ளி. மக்களை தேடி மருத்துவத்தின் ஒருங்கிணைந்த திட்டமாக மக்களை தேடி ஆய்வகம் அப்படின்ற திட்டத்தை 5/2/2024 அன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தொல்லவிலை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இத்திட்டத்தை தமிழக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 63 வகையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் 2021 ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மேல்மருவத்தூரில் நடைபெற்ற அரசு விழாவில் இந்த திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டுக்குள்ள நடைபெற சாலை விபத்துகளில் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, வெளிநாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, வேறு மாநிலத்தவராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 48 மணி நேரத்துக்குள்ள ஆகும் செலவில் 1 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் இலவசமாக மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். இப்போ இந்த திட்டம் தொடங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 2 லட்சம் பயனாளிகள் வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சிருக்காங்க. உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இந்தியாவில் உயர்கல்வியில் அதிக மாணவர்கள் சேர்க்கை கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் எடுத்துள்ளது. தமிழ்நாடு தொடர்ந்து 5வது முறையாக இந்த இடத்தை பிடிச்சிருக்கு. உயர்கல்வி சேர்க்கை விதத்தில் யூனியன் பிரதேசத்தில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் சண்டிகர். மாநிலத்தில் முதலிடம் தமிழ்நாடு, யூனியன் பிரதேசத்தில் முதலிடம் சண்டிகர். இது ரெண்டே எப்படி ஞாபகம் வச்சலாம்னா தமிழ்நாட்டில் சண்டை போட்டாவது உயர்கல்வி சேர்ந்துருவாங்க. இந்தியாவில் உயர்கல்வியில் குறைந்த மாணவர் சேர்க்கை கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் அஸ்ஸாம் முதலிடம் பிடித்துள்ளது. உயர்கல்வியில் குறைந்த மாணவர் சேர்க்கை கொண்ட யூனியன் பிரதேசத்தில் லட்சத்தீவு முதலிடம் பிடித்துள்ளது. இது எப்படி ஞாபகம் வச்சலாம்னா, லட்ச ரூபாய் கொடுத்தாலும் அச்சத்தினால்
உயர்கல்வி சேர மாட்டாங்க. ₹1,00,000 லட்சத்தீவு, அச்சத்தினால அஸ்ஸாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சதா தன்சிக் எக்ஸசைஸ், அதாவது இந்தியா மற்றும் சவுதி அரேபியா இடையிலான முதலாவது கூட்டு ராணுவ பயிற்சியானது ராஜஸ்தானில் மகாஜன் அப்படின்ற இடத்துல நடைபெற்றுச்சு. 2024 ஆண்டு தான் இந்த இந்தியா சவுதி அரேபியா இடையிலான முதலாவது ராணுவ கூட்டு பயிற்சி சதா தன்சிக் நடைபெற்றிருக்கு. அப்போ வருஷம் இருமா கண்டினியூ பண்ணுவாங்க. 2வது 3வது அடுத்தடுத்த வருஷத்தில் வரும். உலகின் மிக உயரமான மோட்டார் சாலை இந்தியாவின் லடாக் பகுதியில் உள்ள மிக்லாவில் உலகின் மிக உயரமான வாகனங்கள் செல்லும் பாதை அமைய உள்ளது. அதாவது ஏற்கனவே உலகின் மிக உயரமான மோட்டார் சாலை லடாக்ல உள்ள ஊம்லிங்லா அப்படின்ற இடத்துல தான் இருக்கு. அந்த சாதனையை முறியடிச்சு மறுபடியும் லடாக்ல இன்னொரு சாலையை அமைக்கிறாங்க. அது எந்த இடத்துலனா மிக்லா அப்படின்ற இடத்துல. ஸ்ரீபதி, திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையை அடுத்த புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீபதி என்ற பெண் 23 வயதில் உரிமையியல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். மலை கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின பெண் ஒருவர் இளம் வயதில் உரிமையியல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றிருப்பது இதுவே முதல் முறை. அபுதாபியில் முதல் இந்து கோவில். கோவிலை கட்டுவதற்கு துபாய் அபுதாபி ஷேக் சாயித் சாலையில் உள்ள அல் ரக்பா பகுதியில் 27 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள 7 அமீரக பகுதிகளை குறிக்கும் வகையில் 7 கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள முதல் இந்து கோயிலான சுவாமி நாராயணன் கோயிலை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். சர்வதேச ஊதா திருவிழா இது கோவாவில் 2024 ஆண்டு நடைபெற்றது. இசை, நடனம் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதன் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் சம்பவங்களை காட்சிப்படுத்துவதை இந்த விழா நோக்கமாக கொண்டுள்ளது. இந்திய இசைத்துறையைச் சேர்ந்த படைப்பாளிகளுடன் இணைந்து துமால் என்ற தலைப்பிலான ஊதா நிற கீதம் இசைக்கப்படும். தெற்கு ரயில்வேயின் முதல் திருநங்கை டிக்கெட் பரிசோதகர். திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகராக திருநங்கை சிந்து என்பவர் பதவியேற்றுள்ளார். இவர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சேர்ந்தவர். புற்றுநோயை உருவாக்கும் பிங்க் நிற பஞ்சு மிட்டாய். இந்த பஞ்சு மிட்டாயில் ரோடமைன் பி அப்படின்ற வேதிப்பொருளை கலக்கிறாங்க. இது உடலுக்கு கேடு விளைவிக்கும். பிங்க் நிற பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உருவாக்கும் ரசாயனங்கள் கலக்கப்படுவதை உணவு பாதுகாப்பு துறையினர் கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளனர். கார்சினோஜன் கெமிக்கல்கள் இதில் இருந்ததாக கூறப்படுகிறது. பாண்டிச்சேரியில் பிங்க் நிற பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதிச்சு தமிழ்நாட்டில் பிங்க் நிற பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதிக்க முயற்சி நடந்துட்டு இருக்கு. இந்த விதமான வேதிப்பொருள் தான் மிளகாய் பொடிக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவதற்கு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. யானைகள் இறப்பினை தடுக்க ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய முதல் இந்திய மாநிலம் தமிழ்நாடு. கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை இரும்பு பாதைகளில் ரயில் மோதி யானைகள் உயிரிழப்பதை தடுக்கும் வகையில் 7.25 கோடி செலவில் நாட்டிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு வசதியுடன் கூடிய கண்காணிப்பு கேமரா கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. இந்தியா மியான்மர் எல்லையில் 1643 கிலோமீட்டர் தூரத்திற்கு வேலி அமைக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. மணிப்பூரில் உள்ள மோராவில் 10 கிலோமீட்டருக்கு ஏற்கனவே வேலி அமைக்கப்பட்டுள்ளது. எதற்காக அந்த வேலி அமைக்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கும் மியான்மருக்கு இடையே எல்லையில் வேலி கிடையாது, ரோந்து பணிகள்லாம் கிடையாது. அதனால் கள்ளத்தனமாக ஆயுதங்கள் விற்பனையும் போதைப்பொருள் கடத்தலும் மனித ஊடுருவல் அதிகமாக இருக்குது. இந்தியாவின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் எல்லைப்புற சாலை அமைப்பதற்கும் இந்த திட்டத்தை கையில் எடுத்திருக்கு இந்தியா. இந்தியா தனது நில எல்லையை 7 நாடுகளுடன் பகிர்ந்து கொள்கிறது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம், பூடான், வங்கதேசம், மியான்மர். இதில் அதிக நில எல்லை வங்கதேசத்துடனும் குறைந்த நில எல்லை ஆப்கானிஸ்தானுடன் இந்தியா பகிர்ந்து கொள்கிறது. பழைய டிஎன்பிசி கொஸ்டின் எல்லாம் எல்லைக்கோடு சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் எப்பயுமே இருக்கும். ரெட் கிளிப் எல்லைக்கோடு வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே உள்ளது. மக்மோகன் எல்லைக்கோடு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே உள்ளது. துரந்த் எல்லைக்கோடு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ளது. கஜினேமு அசாம் மாநிலத்தின் மாநில பழமாக கஜினேமு என்னும் எலுமிச்சை பழம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த கஜினேமு என்னும் பெயரால் அழைக்கப்படும் எலுமிச்சைக்கு புவிசார் குறியீடு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. 29வது சர்வதேச கைவினைப் பொருட்கள் கண்காட்சி ஹரியானாவில் சூரஜ்குண்ட் மேளா என்னும் சர்வதேச கைவினைப் பொருட்கள் கண்காட்சியானது நடைபெற்றது. இதனை இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடங்கி வைத்தார். இக்கண்காட்சியின் பங்குதாரர் நாடாக தான்சனியாவும் பங்குதாரர் மாநிலமாக குஜராத் மாநிலமும் உள்ளன. 18 நாடுகள் இந்த கண்காட்சியில் பங்கு பெற்றன. இன பாதுகாப்பு விருது 2023 நாட்டு மாடு இனத்தை பாதுகாத்ததற்காக தேசிய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் நாட்டு விலங்கின மரபு வாரியம் வழங்கும் இன பாதுகாப்பு விருதை பர்கூர் ஆராய்ச்சி மையம் பெற்றுள்ளது. நாட்டு மாடுகளை காக்கும் விதமாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மூலமாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் பர்கூர் பகுதியில் பர்கூர் நாட்டு மாடு இனங்களை பாதுகாக்க தனி மையத்தை தமிழ்நாடு அரசு கடந்த 2015 அமைத்து செயல்படுத்தி வருகிறது. தேசிய சுனாமி மற்றும் புயல் எச்சரிக்கை மையம் இது ஹைதராபாத்தில் 2007 ஆண்டு நிறுவப்பட்டது. தேசிய சுனாமி எச்சரிக்கை மையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா தெலுங்கானாவோட தலைநகரம் தானே ஹைதராபாத். தேசிய கடலியல் நிறுவனம் நியோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி இதோட தலைமையகம் டோனா பவுலா கோவா மாநிலத்தில் இருக்குது. இந்த நிறுவனம் ஜனவரி 1, 1966 நிறுவப்பட்டது. புதுதில்லியில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் அதாவது CSIR அதோட 38 ஆய்வகங்களில் இதுவும் ஒன்று. நம்ம ஏற்கனவே பார்த்தது நியோ, அது கோவாவில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது நியோட் தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம், அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. இந்த நிறுவனம் சென்னை பள்ளிக்கரணையில் 1993 ஆண்டு நிறுவப்பட்டது. புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. ஏப்ரல் 5 தேசிய கடல்சார் தினம். 1919 ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் நாளன்று இந்தியாவின் முதல் நீராவி கப்பல் அதாவது SS லாயல்டி மும்பையிலிருந்து லண்டனுக்கு சென்றது. அதன் நினைவாக 1964 ஆண்டு முதல் ஏப்ரல் 5ஆம் நாளானது தேசிய கடல்சார் நாளாக கொண்டாடப்படுகிறது. நாட்டிலேயே முதன்முறையாக இயற்கை விவசாயம் படிக்க பட்டப்படிப்பு. மேகாலயா மாநிலத்தில் உள்ள வேளாண் கல்லூரியில் இயற்கை விவசாயத்திற்கான இளங்கலை பட்டப்படிப்பு BSc நேச்சுரல் ஃபார்மிங் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேகாலயாவின் கிர்டம்குலை கிராமத்தில் உள்ள வேளாண் கல்லூரி மணிப்பூர் இம்பாலில் உள்ள மத்திய வேளாண் பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமான கல்லூரியாகும். தெளிவாக புரிஞ்சுங்க, இயற்கை விவசாயம் படிக்க பட்டப்படிப்பு கொண்டு வந்துள்ள பல்கலைக்கழகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள மத்திய வேளாண் பல்கலைக்கழகம். அது எந்த கல்லூரியில் கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா மேகாலயாவில் உள்ள வேளாண் கல்லூரி. இன்னொரு கூடுதல் விஷயம் தெரிஞ்சுங்க, இந்தியாவில் முதல்ல முழுவதும் இயற்கை விவசாயத்திற்கு மாறிய மாநிலம் எது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. சிக்கிம்.
இப்போ 2024 1000 ஆண்டுகள் பழமையான தடுப்பணை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கன்னா பழனியில். பழனி அருகே புருந்தல் பகுதியில் தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி வழிகாட்டுதலின்படி இந்த தடுப்பணை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை கோயில்கள் உள்ளன அப்படின்ற தகவலை இந்து சமய அறநிலைத்துறை தனது அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. இதில் திருச்சி மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளது. தமிழகத்தில் அதிக கோயில்கள் நிறைந்த மாவட்டம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. திருச்சி. முதலிடத்தில் திருச்சியும், 2வது இடத்துல தஞ்சாவூரும், 3வது இடத்துல திருவாரூரும் இருக்குது. இன்சாட் 3DS GSLV F-14 ராக்கெட் மூலம் 17 பிப்ரவரி 2024 அன்று விண்ணில் ஏவப்பட்டது. இந்த GSLV F-14 ராக்கெட்டுக்கு இஸ்ரோ நாட்டி பாய் அப்படின்னு ஒரு நிக்நேம் வச்சிருக்காங்க. இந்த இன்சாட் 3DS செயற்கைக்கோள் மூலம் வானிலை நிலவரம், இயற்கை பேரிடரை முன்கூட்டியே கண்டறிவது போன்ற நிகழ்வுகள் மூலம் இனிவரும் காலங்களில் புயல் மழையை துல்லியமாக நம்ம இஸ்ரோ மூலம் கணிக்க முடியும். கடலூர் மாவட்டம் வடலூரில் ரூபாய் 100 கோடி ரூபாய் மதிப்பில் வள்ளலார் சர்வதேச மையம் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 18/2/2024 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. வள்ளலாரின் கொள்கையை உலக அளவில் கொண்டு செல்லும் வகையில் தியான மண்டபம், தகவல் மையம், கலையரங்கம், மின் நூலகம், முதியோர் இல்லம், கழிப்பறை வசதி, பாதுகாக்கப்பட்ட குடிநீர், வெளிநாட்டு மாணவர்கள் தங்கி ஆய்வு செய்ய ஆய்வகம், அணுகு சாலை வசதியுடன் சுற்றுச்சுவர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட உள்ளன. உலக மகிழ்ச்சி தினம் மார்ச் 20 அன்னைக்கு தான் உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் வெளியிடுவாங்க. 2023 படி உலகின் மகிழ்ச்சியான நாடு தரவரிசை பட்டியலில் பின்லாந்து முதலிடத்தில் வகிக்குது. இது தொடர்ந்து 6வது முறையாக இந்த முதலிடத்தை வகிக்குது. இப்பட்டியலில் 126வது இடத்துல இந்தியா இருக்கு. 146 நாடுகள் கொண்ட இந்த பட்டியலில் முதல் 3 நாடுகளை தெரிஞ்சுக்க முக்கியம். பின்லாந்து முதலிடம், டென்மார்க் 2வது, ஐஸ்லாந்து 3வது. பின்னாடி 10 மார்க் போட்டு ஐஸ் வச்சுருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் இப்போ செய்திகளில் சமீபத்தில் அதிகமாக விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. அதனால் இதை பற்றி தெரிஞ்சுங்க. டிசம்பர் 30 அன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் பேருந்து நிலையம் திறந்து வைக்கப்படுது. இந்த பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. 2023 இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வச்சிருந்தாலும் 2019 அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. சென்னை நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. இது சூரியன் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிலையத்திற்கு முன்னாடி கலைஞர் மார்பிளவு சிலை பேனாவோடு அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு சிலை வச்சிருக்காங்க. 2000 பேருந்துகள் வரைக்கும் வந்து செல்ற அளவுக்கு இந்த பேருந்து நிலையத்தை வடிவமைச்சிருக்காங்க. போக்குவரத்து நெரிசல் 2023 ஆண்டில் உலகிலேயே மிகவும் அதிகமான போக்குவரத்து நெரிசலை சந்தித்தது லண்டன் நகரம் தான். இந்த பட்டியலில் உலகளவில் பெங்களூரு 6வது இடம் பிடித்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை பெங்களூரு தான் முதலிடத்தில் இருக்குது. 2வது இடம் பூனே, 3வது இடம் டெல்லி, 4வது இடம் மும்பை. நீங்க ரோடு ராஜாவா குறும்படம் சாலை விதிமீறல்களில் ஈடுபடும் வாகன ஓட்டிகளை பொதுமக்கள் தங்களது செல்போனில் படம் பிடித்து அனுப்பினால் அதை அடிப்படையாக வைத்து போக்குவரத்து போலீசார் அபராதம் விதிக்க உள்ளனர். போக்குவரத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த நீங்க ரோடு ராஜாவா என்னும் குறும்படம் வெளியிடப்பட்டுள்ளது. இப்படத்தினை விக்னேஸ்வன் இயக்கியுள்ளார். தேர்தல் பத்திரங்களுக்கு உச்சநீதிமன்றம் இப்போ 2024 தடை விதிச்சிருக்கு. தேர்தல் பத்திரங்கள் 2017 அறிமுகமாகி 2018 அமலுக்கு வந்தது. இதுவரை தேர்தல் பத்திரங்கள் எல்லாமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது SBI மூலம் தான் விநியோகம் செய்யப்பட்டது. இந்தியாவில் இத்தனை நேஷனலைஸ்டு பேங்க் இருந்தாலும் தேர்தல் பத்திரங்கள் SBIயில் மட்டும்தான் கிடைச்சது. இப்போ உச்சநீதிமன்றம் இது அரசியலமைப்பு விதியான விதி 14, விதி 19(1)A, விதி 19(2) போன்றவற்றிற்கு எதிராக உள்ளது இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்ட்டு தடை விதிச்சிருக்கு. தேர்தல் பத்திரங்கள் 1000 ரூபாய், 10,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய் மதிப்புகளில் SBI மூலம் வெளியிடப்படுகிறது. தேர்தல் பத்திரம் வாங்கிய நாளிலிருந்து 15 நாட்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 29A படி சமீபத்தில் நடைபெற்ற பொதுத் தேர்தல்கள் அல்லது சட்டமன்ற தேர்தல்களில் குறைந்தது 1% வாக்குகளை பெற்றுள்ள எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேர்தல் பத்திரங்களை பெற தகுதியுடையன. இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஒப்புதல் வழங்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வங்கி கணக்குகளுக்கு மட்டுமே இந்த தேர்தல் செலுத்த முடியும். தேர்தல் பத்திரங்கள்ல நன்கொடையாளர்களோட பெயர் இருக்காது. இதை வழங்குறவருக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் வரி விலக்கு கிடைக்கும். தேர்தல் பத்திரத்தை அரசியல் கட்சிக்கோ அல்லது தனிநபருக்கோ இந்தியாவில் உள்ள எந்த குடிமகனோ அல்லது எந்த ஒரு நிறுவனமோ வழங்க முடியும். நாட்டின் முதலாவது ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவை உத்தரகாண்ட் மாநிலத்தின் ரிஷிகேஷ் நகரில் அமைந்துள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து இந்த சேவை இயக்கப்பட உள்ளது. இந்த ஹெலிகாப்டர் சேவையானது சஞ்சீவி என்ற திட்டத்தின் கீழ் இயங்க உள்ளது. இந்த ஹெலிகாப்டர் சேவைக்கு ஹெம்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஹெலிகாப்டர் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ். நம்ம இதற்கு முன்னாடியே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திருக்கோம். நாட்டின் முதலாவது ஹைரோகாப்டர் சேவை இதுவும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்க. இமயமலையின் இயற்கை அழகை ரசிக்க ஹைரோகாப்டர் சுற்றுலாவை உத்தரகாண்ட் மாநிலம் தொடங்கியுள்ளது. அதாவது 2 பேர் பயணிக்கக்கூடிய சிறிய வகை ஹெலிகாப்டருக்கு பேர் ஹைரோகாப்டர். நாட்டின் முதல் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் அப்படின்னாலும் உத்தரகாண்ட் தான். நாட்டின் முதல் ஹைரோகாப்டர் சுற்றுலா அப்படின்னாலும் உத்தரகாண்ட் தான். ஆசியாவின் மிகப்பெரிய ஹெலிகாப்டர் தயாரிப்பு ஆலை பிரதமர் நரேந்திர மோடி ஆசியாவின் மிகப்பெரிய ஹெலிகாப்டர் தயாரிப்பாளையான கர்நாடகாவில் துமகுருவில் உள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அதாவது HAL ஹெலிகாப்டர் ஆலையை திறந்து வைத்துள்ளார். HAL அப்படின்றது அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒரு பொதுத்துறை நிறுவனம். இதில் இப்போ LUH அதாவது லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் அதாவது ராணுவ வசதிக்காக இந்த ஹெலிகாப்டரை தயாரிக்கிறாங்க. பிரசாந்த் ஹெலிகாப்டர் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட பிரசாந்த் போர் ஹெலிகாப்டர் விமானப்படையில் சேர்க்கப்பட்டது. 2022 இது சேர்த்துட்டாங்க. இருந்தாலும் இப்போ 2023-24 இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் அதிகமாக சோதனை அடிப்படையில் செஞ்சுட்டு வராங்க. இந்த ஹெலிகாப்டர் நாட்டின் பொதுத்துறை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அதாவது HAL தான் தயாரிச்சது. ஆதித்யா L1 விண்கலத்தில் பாபா என்னும் கருவி இணைக்கப்பட்டிருந்தது. அதன் வேலை சூரியனிடமிருந்து வெளிவரும் அதிக அளவு சூரிய துகள்களின் வெடிப்பை அதாவது கரோனல் மாஸ் எஜெக்ஷன் அதனை கண்காணித்து ஆய்வு செய்வதுதான். அந்த வகையில் தனது பணியை பாபா கருவி சிறப்பாக செய்திருப்பதாக இஸ்ரோ கூறியுள்ளது. அதாவது ஆதித்யா L1 அப்படின்ற
செயற்கைக்கோள் சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோவால் அனுப்பப்பட்டது. இது PSLV C57 அப்படின்ற ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்டது. இதில் மொத்தம் 7 கருவிகள் பொருத்தப்பட்டிருந்தது. அதனால தான் 7 பெருசாக போட்டிருக்கேன். ஆதித்யா L1 அந்த L திருப்பி போட்டிங்கன்னா 7, PSLV C57 அதுலேயும் 7 வருது. இதில் L1 அப்படின்னா லெக்ராஞ்சின் 1 அப்படின்னா என்னென்னா சூரியனின் சுற்றுவட்ட பாதையில் ஈர்ப்பு விசை இல்லாத ஒரு புள்ளிக்கு பேர் தான் அது. அந்த L1 புள்ளியில் தான் இந்த ஆதித்யா செயற்கைக்கோளை நிலைநிறுத்தினாங்க. அதனால தான் ஆதித்யா L1. இதில் உள்ள 7 கருவியில் ஒன்று தான் பாபா பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா. அதோட விரிவாக்கம் 2024 நியூ இயர் பிறந்தோடனே 1/1/2024 எக்ஸ்போசாட் அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை இஸ்ரோ விண்வெளிக்கு அனுப்பிச்சு. இந்த சேட்டலைட்டை PSLV C58 அப்படின்ற ராக்கெட் தான் சுமந்து சென்றுச்சு. அதாவது 57 அப்படின்னா ஆதித்யா L1, 58 அப்படின்னா எக்ஸ்போசாட். எக்ஸ்போசாட்டோட விரிவாக்கம் எக்ஸ்ரே பொலாரிமீட்டர் சேட்டலைட். இந்த எக்ஸ்போசாட் சேட்டலைட் வந்து சூப்பர் நோவா அதாவது விண்மீன் வெடிப்பு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது கருந்துளைகளில் இருந்து வெளிப்படும் எக்ஸ் கதிர்கள் குறித்த தரவுகளை சேகரித்து பிரபஞ்சத்தை பற்றி இன்னும் சிறப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி பண்ண போது உங்களுக்கு எக்ஸாமில் டேரக்டாக கொஸ்டின் கேட்காம சுற்றி வளைச்சு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. 2024 ஆண்டின் முதல் நாள் அன்று இஸ்ரோவால் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸ்போசாட். 2024 ஆண்டின் முதல் நாள் எக்ஸ்போசாட் எந்த ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா PSLV C58. நம்மளுக்கு PSLV C58, 57, 56 அப்படின்னு கொடுத்தாலே குழப்பம் வந்துடும். 57 அப்படின்னா ஆதித்யா L1 செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது. எல்லாம் திருப்பி பார்த்தீங்கன்னா 7 செயற்கைக்கோளில் 7 கருவிகள் இருக்குது. அதே 7 தான் PSLV C57 அப்படின்னு ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கேன். ஞாபகம் வச்சுங்க, மறக்காமல் தேர்வில் கரெக்டாக அடிங்க. 2024 ஆண்டுக்கான ஔவையார் விருது பாஸ்டினா சூசிராஜ் என்கிற பாமாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவங்க விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவங்க. சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் இலக்கியத்தின் மூலமாக தலித் மக்களின் குரலாக ஒலித்து சமூக தொண்டாற்றி வரும் பாஸ்டினா சூசிராஜ் என்கிற பாமா அவர்களுக்கு இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. இவங்களுடைய படைப்புகள் கருக்கு, சங்கந்தி, வன்மம், மனுசி, கிசும்புக்காரன், கொண்டாட்டம், ஒரு தாத்தாவும் எருமையும். இதில் கருக்கு என்ற புதினம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு 2000ஆம் ஆண்டின் கிராஸ் வேர்ட் புக் விருதை பெற்றுள்ளது. சி ஸ்பேஸ் இந்தியாவின் முதல் முறையாக கேரள மாநிலமானது தனக்கென OTT தளத்தினை தொடங்கியுள்ளது. கேரளாவில் அரசுக்கு சொந்தமாக OTT தளமான சி ஸ்பேஸ் தொடங்கப்பட்டது. இது மலையாள சினிமாவின் முன்னோக்கிய பயணத்தில் ஒரு தீர்க்கமான படி என்று முதல்வர் பினராயி விஜயன் கூறியுள்ளார். கெவ்ரா நிலக்கரி சுரங்கம் சத்தீஸ்கரில் அமைந்துள்ள கோல் இந்தியா நிறுவனத்தின் துணை நிறுவனமான கெவ்ரா சுரங்கம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கமாக மாறியுள்ளது. சுரங்கமானது அதன் உற்பத்தி திறனை ஆண்டுக்கு 52.5 மில்லியன் டன்களில் இருந்து ஈர்க்கக்கூடிய 70 மில்லியன் டன்னாக விரிவாக்க சமீபத்தில் சுற்றுச்சூழல் அனுமதி பெற்றுள்ளது. சுற்றுச்சூழல் அனுமதி பெற்று தான் ஒரு சுரங்கம் எவ்வளவு நிலக்கரி எடுக்கலாம் அப்படின்றத அனுமதி பெறும். அதன் பட்சத்தில் இந்தியாவிலேயே 50 மில்லியன் டன் நிலக்கரியை உற்பத்தி செஞ்சு மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கமாக கெவ்ரா நிலக்கரி சுரங்கம் தான் இருக்கு. இப்போ சமீபத்தில் 70 மில்லியன் டன்னை பெற்றது மூலமாக ஆசியாவிலே மிகப்பெரிய சுரங்கமாக மாற உள்ளது. அக்னிகுல் ராக்கெட் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விண்வெளித் துறையில் 100% அந்நிய முதலீடுக்கு அனுமதி அளித்துள்ளது. அதன் அடிப்படையில் அக்னிகுல் என்னும் தனியார் நிறுவனத்தின் ராக்கெட்டை விண்ணில் ஏவ இஸ்ரோ அனுமதித்துள்ளது. அக்னிகுல் ராக்கெட் சுமார் 700 கிலோமீட்டர் உயரத்தில் 100 கிலோகிராம் எடை கொண்ட செயற்கைக்கோளை கொண்டு சென்று நிலைநிறுத்தும். அக்னிகுல் ராக்கெட்டுக்கு முன்னரே கடந்த 2022ஆம் ஆண்டு ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் என்ற நிறுவனம் விக்ரம் எஸ் என்கின்ற ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் ஏவி இருந்தது. இந்தியாவில் இருந்து விண்வெளிக்கு பறந்த முதல் தனியார் ராக்கெட் இதுதான். இந்திய விண்வெளித்துறையின் தந்தையான விக்ரம் சாராபாய் நினைவாக விக்ரம் எஸ் என்று பெயரிடப்பட்ட முதல் இந்தியாவின் தனியார் ராக்கெட் 2022இல் விண்ணில் ஏவப்பட்டது. தற்போதைக்கு 2024ஆம் ஆண்டு இரண்டாவது தனியார் ராக்கெட் அக்னிகுல் ஏவப்பட உள்ளது. தற்போதைக்கு இந்தியாவில் ராக்கெட் ஏவுதளம் எங்க இருக்குன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் தான். முதல் தனியார் ராக்கெட் அங்கிருந்து ஏவப்பட்டது. இரண்டாம் தனியார் ராக்கெட் அக்னிகுலும் அங்கிருந்து ஏவப்பட உள்ளது. இந்தியாவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள குலசேகரப்பட்டினத்தில் அமைய உள்ளது. இதற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியுள்ளார். இப்போதைக்கு குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. இந்தியாவில் இஸ்ரோ சார்பில் முதல் ராக்கெட் ஏவுதளம் எங்கே அமைக்கப்பட்டதுன்னா ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் தான் அமைச்சாங்க. அங்கே எத்தனை ராக்கெட் ஏவுதளங்கள் தற்போதைக்கு இருக்குன்னா 2 இருக்கு. சூப்பர் கிரிட்டிக்கல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் மாநிலத்தின் முதல் ஆலை வடசென்னை அனல் மின் நிலையம் 3ஐ முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டியில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தின் 3வது அலகில் மிக உய மின் நிலையம் துவங்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டின் முதல் மிக உய மின் நிலையமாகும். இந்த மிக உய மின் நிலையம் 450 கிராம் நிலக்கரி கொண்டு 1 யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. மிக உய மின் நிலையத்தோட கான்செப்ட் என்னன்னா குறைவான நிலக்கரி கொண்டு அதிக மின்சார உற்பத்தி செய்தலாகும். இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் உயிரியல் பூங்கா ஜாம்நகர் பூங்கா. ஆனந்த் அம்பானியின் தனியார் உயிரியல் பூங்கா ஜாம்நகரில் வந்தாரா எனும் வனத்தில் இருக்கிறது. இதனால் இது இப்போ சமீபத்தில் செய்திகள் இடம்பெற்றதுன்னா ஆனந்த் அம்பானிக்கு இப்போ திருமணம் நடந்துச்சு. இந்த வந்தாரா உயிரியல் பூங்காவில் இருந்து உயிரினங்களை கொண்டு வந்து அதில் நிகழ்ச்சிகள் நடத்தினார். ஸ்ரீ பாலிசாம் நாரிமன் பழம்பெரும் பருத்தி கலைஞர். இவர் சமீபத்தில் களமிட்டார். இந்தியாவின் சட்டத்துறையை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றியதற்காக புகழ்பெற்றவர். இவர் இந்திய உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞராகவும் ராஜ்யசபாவில் நியமன உறுப்பினராகவும் இந்தியாவில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாகவும் பதவி வச்சிருக்காரு. 19வது லால் பகதூர் சாஸ்திரி தேசிய விருது, பத்மபூஷன் விருது, பத்ம விபூஷன் விருது, நீதிக்கான குரூபர் பரிசு பெற்றுள்ளார். மிஷன் திவ்யாஸ்திரம் சமீபத்தில் அக்னி 5 சோதனை மார்ச் 11, 2024 அன்று நடைபெற்றுச்சு. இதற்கு மிஷன் திவ்யாஸ்திரம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஒடிசாவில் அமைந்துள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவில் இந்த சோதனை நடைபெற்றுச்சு. இந்த அக்னி 5 ஏவுகணை 5000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது. MIRV அப்படின்ற தொழில்நுட்பத்தை இந்த அக்னி 5 ஏவுகணையில் பயன்படுத்தியிருக்காங்க. மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். ஒரே சமயத்தில் பல குண்டுகளை சுமந்து சென்று பல இலக்குகளை குறிவைத்து தாக்கும் திறன் கொண்டது அக்னி 5. யஸ்வந்த்ராவ் ஜவான் மையம் சார்பில் தேசிய விருது 2024 டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் பெற்றுள்ளார். நம் நாட்டின் பசுமை புரட்சியின் தந்தை என போற்றப்படும் MS சுவாமிநாதனின் மகள் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன். இப்போ சமீபத்தில் 2023 தான்
பசுமை புரட்சியின் தந்தை என போற்றப்படும் எம்.எஸ். சுவாமிநாதன் காலமானார். அதனால் அவரை பற்றிய தகவல்களும் தெரிஞ்சுங்க. கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானியாக பதவி வச்சிருக்காங்க. HIV, காசநோய் உள்ளிட்ட நோய்களில் ஆராய்ச்சி மேற்கொண்டு சிறந்த பங்களிப்பை வழங்கியதை கௌரவிக்கும் விதமாக இந்த விருது இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் கடல்சார் உயர் இலக்குப்படை. இந்தியாவிலேயே முதல் முறையாக மன்னார் வளைகுடா மற்றும் பால்க் ஜலசந்தியில் உள்ள கடல் வளங்கள் மற்றும் கடல் பல்லுயிர்களை பாதுகாக்க இந்தியாவின் முதல் கடல்சார் உயர் இலக்குப்படை ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கடல்சார் உயர் இலக்குப்படை பவளப்பாறைகள், கடல் புல், பிற கடல் தாவரங்கள் மற்றும் கடல் உயிரினங்கள் போன்ற மதிப்புமிக்க கடல் பல்லுயிர்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றும். இதை ஆங்கிலத்தில் மரைன் எலைட் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நேட்டோவின் 32வது உறுப்பினராக ஸ்வீடன் நாடு மார்ச் 7, 2024 சேர்ந்திருக்கு. உங்களுக்கு எக்ஸாமில் 2024 நேட்டோ அமைப்பில் புதிதாக உறுப்பினராக இணைந்த நாடு எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. நேட்டோ அப்படின்னாலும் நேச நாடுகளின் கூட்டுப்படை அப்படின்னாலும் வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு அப்படின்னாலும் ஒன்று தான். 1949ஆம் ஆண்டு வட அட்லாண்டிக்கில் நடைபெற்ற ஒப்பந்தத்தின் மூலம் இந்த அமைப்பு உருவானுச்சு. நேட்டோனா ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவிலிருந்து 32 உறுப்பு நாடுகளை உள்ளடக்கிய ஒரு சர்வதேச இராணுவ கூட்டணி. இந்தியாவின் முதல் பசுஞ்சாண எரிபொருள் பங்க் அல்லது இந்தியாவின் முதல் இயற்கை எரிவாயு பங்க் எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். பசுவின் சாணம் கொண்டு தயாரிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விற்கப்படும் இந்தியாவின் முதல் பங்க் குஜராத் மாநிலம் பனஸ்கந்தா மாவட்டத்தில் உள்ள தீசா தாரத் நெடுஞ்சாலையில் திறக்கப்பட்டுள்ளது. பனஸ்கந்தா மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் கீழ் 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பசுமை எரிவாயு தொழிற்சாலை மூலம் இயற்கை எரிவாயு பெறப்படுகிறது. இந்த பங்குக்கு அங்கிருந்த இயற்கை எரிவாயு பெறப்பட்டு ஒரு நாளைக்கு 100 வண்டிகள் வீதம் இயற்கை எரிவாயு நிரப்பப்படுகிறது. அக்னி 5 பற்றிய கரண்ட் அஃபேர்ஸ் நேற்று நம்ம பார்த்துறோம். நீ கூடுதல் தகவல் என்னன்னா, அக்னி 5 ஏவுகணை சோதனை திட்டத்தை வழிநடத்தியவர் ஹீனா ராணி. வழிநடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. திவ்யாஸ்திரம் என்ற திட்டத்தின் கீழ் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. 5000 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் வாய்ந்தது. MIRV தொழில்நுட்ப ஏவுகணையில் கொண்ட அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா, பிரான்ஸ், சீனா ஆகிய நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது. MIRV தொழில்நுட்ப ஏவுகணையில் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 அப்படின்றதான் விடை. மார்ச் 14, 2024 அன்று புதிய தேர்தல் ஆணையர்கள் நியமனம். அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் 1+2 அப்படின்ற கட்டமைப்பில் இருக்குது. ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் மற்ற 2 தேர்தல் ஆணையர்களையும் கொண்டது. இதில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரையும் மற்ற 2 தேர்தல் ஆணையர்களையும் கொண்ட கட்டமைப்பாக இருந்தால் கூட 3 பேருக்கும் சம அதிகாரம் உண்டு. இதில் மற்ற 2 தேர்தல் ஆணையர்கள் பதவி காலியாக இருந்த நிலையில் தற்போதைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் புதிய ஆணையர்களாக ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் சாந்து ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தற்போதைய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார். இவர் 25வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பொறுத்த வரைக்கும் தற்போதைய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா பெயரை கொடுத்துருவாங்க. ராஜீவ் குமார் தற்போதைய இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக உள்ளார். இவர் எத்தனாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. திருச்சியில் சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி 2 அன்னைக்கு திறந்து வைத்தார். இதோட திட்ட செலவு 1200 கோடி ரூபாய். இந்த புதிய முனையத்தின் முகப்பில் ஸ்ரீரங்கம் கோயிலின் ராஜகோபுரத்தை போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. துவரம்பருப்பு கொள்முதலுக்கான இணையதளத்தினை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் ஷா தொடங்கி வைத்தார். 2027ஆம் ஆண்டுக்குள் இந்தியா துவரம்பருப்பில் தன்னிறைவு பெற இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சம்பிருத்தி அப்படின்ற இணையதளம் வழியாக விவசாயிகள், தேசிய விவசாய கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு, சம்பந்தப்பட்ட அரசு துறைகள் ஆகியவற்றை சிறப்பாக இணைக்க இந்த இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. பிரிவால். இந்தியாவில் இரத்த புற்றுநோய்க்கான முதல் வாய்வழி மருந்தான பிரிவால் என்ற மருந்தினை டாடா மெமோரியல் மருத்துவமனை கண்டுபிடித்துள்ளது. IX சிக் தடுப்பூசி. சிக்கன்குனியா வைரஸுக்கு எதிராக IX சிக் தடுப்பூசிக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இது உலகின் முதல் சிக்கன்குனியா தடுப்பூசியாகும். பிரெஞ்சு பயோடெக் நிறுவனமான வால்னெவாவால் உருவாக்கப்பட்ட தடுப்பூசி சிக்கன்குனியா வைரஸால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ள 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு சமீபத்தில் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை கல்லாக்குடி பகுதியைச் சேர்ந்த பழங்குடி தம்பதி ராஜலட்சுமி ஜெயபால் 75வது குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள உள்ளனர். அறவழியில் போராடி நில உரிமைகளை பெற்றுத்தந்து தனது கிராமத்தை இந்தியாவில் மிகச்சிறந்த முன்மாதிரி கிராமமாக மாற்றியதற்காக கௌரவப்படுத்தும் வகையில் குடியரசு தின விழாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனைமலை குன்று மலைத்தொடரில் கல்லார்குடி பகுதியில் பல தலைமுறைகளாக காடர் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிலச்சரிவில் கல்லார்குடி கிராமம் சிதலமடைந்தது. இதையடுத்து அருகிலுள்ள தெப்பக்குளமேடு பகுதியில் குடியேறினோம். அங்கு நில உரிமை வழங்கப்படாததால் அறவழியில் போராடி நில உரிமைகளை பெற்று அங்கு வசித்து வருகிறோம். இதற்காக தான் குடியரசு தின விழாவிற்கு அழைப்பு வந்துள்ளது. நாங்கள் கலந்து கொள்ள உள்ளோம் அப்படின்னு பேட்டியளிச்சிருக்காங்க. ChatGPT. இதில் ஜிபிடினா ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரைனட் டிரான்ஸ்ஃபார்மர். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவை சேர்ந்த OpenAI என்ற நிறுவனம் உருவாக்கிய தேடுபொறி தான் இது. வருங்காலத்தில் கூகுளுக்கு போட்டியாளர்னு எதிர்பார்க்கப்படுது. கூகுளை தாண்டி 4 மடங்கு 5 மடங்கு இது சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. AI டெக்னாலஜியில் இயங்கக்கூடியது, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது எப்படி இயங்குனா, ஆங்கிலத்தில் கவிதை கேட்டால் அதனால் 1-2 நிமிடங்களை கொடுக்கும். புதிர் கேட்டால் விடை கொடுக்கும். மிக நீண்ட சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமில் தவறு எங்கும் உள்ளது என்று கேட்டால் அதனை சுட்டி காட்டும். நான் ஆரம்பிக்கக்கூடிய சிறிய வியாபாரத்திற்கு என்ன செய்ய வேண்டும், அதனை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு விளக்கமாக பதில் கொடுக்கும். இது மாதிரி நம்மளுக்கு என்ன தோணுதோ எதை கேட்டாலும் அதுக்கான பதில் அதுகிட்டே இருக்கும். வருங்காலங்களில் இணையத்தை ஆளப்போற தேடுபொறி இதுதான். DALL-E OpenAI நிறுவனத்தின் மற்றொரு தேடுபொறி தான் DALL-E. இது டெக்ஸ்ட் டு இமேஜ் மாதிரிகளை உருவாக்கும். அதாவது நம்ம டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணணும்னா அதை படமாக இது கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம என்ன கற்பனை திறனை நம்ம சொல்கிறோமோ அதை அப்படியே படமாக இதில் உருவாக்கி கொடுக்கும். நிலவுல நாய் உட்காந்துருக்க மாதிரி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு இமேஜ் வந்துடும் நிலவுல நாய் இருக்க மாதிரியே. DALL-E 3 வெர்ஷன் இப்போ அக்டோபர் 2023 ChatGPT ப்ளஸ் வாடிக்கையாளர்களுக்காக வெளியிடப்பட்டது. மீரா முரட்டி OpenAI-யின் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாக இப்போ நியமிக்கப்பட்டிருக்காங்க. ChatGPT DALL-E உருவாக்குறதுக்கு இவங்களோட பங்கு மிக முக்கியமானது. உலகின் சக்தி வாய்ந்த 100 பெண்களில் இவங்களும் ஒருத்தவங்க. ஆதித்யா L1 சூரியன் ஆய்வு செய்வதற்காக இந்தியா அனுப்பிய விண்கலம். இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ்
லாஸ்ட் நான் போட்டுட்டேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். என்னன்னா, இந்த விண்கலம் தனது இலக்கான L1 என்ற புள்ளியை 6/1/2024 அன்று சென்றடைந்தது. பார்க்கர் விண்கலம் அமெரிக்காவின் நாசா சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பிய விண்கலம் தான் இது சூரியனுக்கு மிக நெருக்கத்தில் போய் பயணிக்குது. அதாவது இப்போ உலகின் சூரியனுக்கு நெருக்கத்தில் உள்ள விண்கலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷனில் பார்க்கர் விண்கலம் இருக்கும், நம்மளோட ஆதித்யா L1 இருக்கும், இது மாதிரி இருக்கும். நம்ம பார்க்கர் தான் அடிக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், உலகத்தில் அதிவேகத்தில் பயணிக்கக்கூடிய விண்கலம் எது அப்படின்னு கேட்டாலும் பார்க்கர் தான். ஏன்னா மணிக்கு சுமார் 7 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை கடந்து செல்லுதான் அது. பார்க்கர் சோலார் ப்ரோப். மனிதனால் இதுவரை உருவாக்கப்பட்ட எந்த பொருளும் இவ்வளவு வேகமாக நகர்ந்திருக்காது அல்லது உண்மையில் சூரியனுக்கு மிக அருகில் சென்றிருக்காது அப்படின்னு இதை பற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி L1 புள்ளி அப்படின்னு கொடுக்காம லெக்ராஞ்சின் புள்ளி நிறுத்தப்பட்ட செயற்கைக்கோள் அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்படி கேட்டாலும் ஆதித்யா L1 தான். L அப்படின்றது லெக்ராஞ்ச். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவின் மிகப்பெரிய அரசு வங்கி தான். இது ரொம்ப பழமையான வங்கி. 1806 கல்கத்தா வங்கின்னு உருவாகுது கல்கத்தாவில். அப்புறம் பெங்கால் வங்கி அப்படின்னு பேர் மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் பாரத இம்பீரியல் வங்கி அப்படின்னு பேர் மாற்றுறாங்க. பின்னர் பாரத ஸ்டேட் பேங்க் அப்படின்னு பேர் மாறி தற்போதைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்குது. வெளிநாடுகளில் தன் கிளைகளை கொண்டுள்ளது. இந்தியாவிலேயே அதிக கிளைகளை கொண்ட வங்கி எதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். தேர்தல் நிதி பத்திரங்களை விநியோகம் செய்ய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே வங்கி SBI தான். தேர்தல் நிதி பத்திரங்கள் முதல்ல 2018 தான் அறிமுகப்படுத்தினாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 1, 1935. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 1949. முதலில் கொல்கத்தாவை தலைமையகமாக கொண்டு விளங்கிய இவ்வங்கி 1937 ஆண்டு முதல் மும்பையை தலைமையகமாக கொண்டு செயல்பட ஆரம்பிச்சது. RBI இந்தியா முழுவதும் 22 கிளைகளை கொண்டுள்ளது. 1969 ஆண்டு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை 14. 1980 ஆண்டு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை 6. இந்த வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது சம்பந்தமாக கண்டிப்பாக எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் இருக்கும். முதல்ல எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னா 14. அதுவே 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1980. இப்படி மாற்றி எப்படி வரான்னு கேட்கலாம். நாட்டிலேயே அதிக வனப்பரப்பை கொண்டுள்ள மாநிலம் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம் மாநிலம் மத்தியில் இருக்குது. மத்தியில் வனம் அதிகமாக இருக்குது. வனம் அதிகமாக உள்ள இடத்துல புலிகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்தியாவில் அதிக புலிகள் உள்ள மாநிலமும் மத்திய பிரதேசம் தான். இந்தியாவில் அதிக யானைகள் உள்ள மாநிலம் எங்கன்னா கர்நாடகம். ரோட்டில் காரை கண்டா யானை மறைக்கும். அப்போ கர்நாடகா. யானைகள் அதிகம் உள்ள மாநிலம் கர்நாடகா. எப்போயுமே எக்ஸாமில் புலிகள் சம்பந்தமான கொஸ்டின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. டைகர் ப்ராஜெக்ட் எப்போ தொடங்கினாங்க? 1973. இந்திய வனவிலங்கு சட்டம் 1972. 1972 வரைக்கும் சிங்கம் தான் தேசிய விலங்கு. 72க்கு அப்புறம் புலி தான் தேசிய விலங்காக மாற்றிட்டாங்க. இந்தியாவின் பாரம்பரிய விலங்கு யானை. அது 2010 அறிவித்தாங்க. மாநிலங்களில் மொத்த பரப்பில் 33% காடுகள் இருக்கணும். அதாவது 3 1 பங்கு காடுகள் இருக்கணும். இதான் அளவு. இந்த வனப்பரப்பை கொண்டு வரதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்குது. மும்பை டிரான்ஸ் ஹார்பர் இணைப்பு. இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலத்தை ஜனவரி 12, 2024 அன்று மும்பையில் பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேள்வி வாய்ப்பு இருக்குது. மகாராஷ்டிரா. 22 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் இந்தியாவின் மிக நீளமான பாலம் மற்றும் உலகின் 12வது நீளமான கடல் பாலம். தெற்கு மும்பையில் உள்ள செவ்ரியில் புறப்பட்டு தானே கிரீக்கை கடந்து நவி மும்பையின் தொலைதூர புறநகரில் உள்ள சிர்லேயில் முடிவடைகிறது இந்த சாலை. மாஜிலித்தீவு உலகின் மிகப்பெரிய ஆற்றுத்தீவு அப்படின்னு சாதனையில் இருந்தது. ஆனால் இந்த சாதனை இப்போ போய்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பிரம்மபுத்திராவில் உள்ள மண்ணரிப்பு காரணமாக இந்த ஆற்றுத்தீவின் அளவு குறைஞ்சிட்டே வருது. அஸ்ஸாம் மாநிலத்தின் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே அமைந்துள்ளது இந்த தீவு. இந்தியாவின் முதல் தீவு மாவட்டமாக மஜ்லி 2016 அறிவிக்கப்பட்டது. இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்றுத்தீவு அப்படின்னு கேட்டாலும் மாஜிலி தான். இந்த மஜ்லி தீவு 352 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. 144 கிராமங்கள் இருக்குது. இதில் ஒரு ஆற்றுக்கு நடுவில் அமைஞ்ச தீவை தனி மாவட்டமாக அறிவித்தது இதான் இந்தியாவில் முதல் முறை. அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள இந்த மாவட்டத்திற்கு பிரம்மபுத்திரா ஆற்றில் படகு மூலமாக தான் போக முடியும். இந்த மாவட்டம் நல்ல சுற்றுலாத்தலமாக விளங்குது. அங்குள்ள பழங்குடி மக்களின் கைவினைப் பொருட்கள் இங்கு புகழ்பெற்றது. பிம்ஸ்டெக் அமைப்பின் 4வது பொதுச் செயலாளராக இந்தியாவைச் சேர்ந்த இந்திர மணிபாண்டே பதவியேற்றுள்ளார். இப்பொறுப்பினை ஏற்கும் முதல் இந்தியர் என்ற பெருமை பெற்றுள்ளார். பிம்ஸ்டெக் வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார கூட்டமைப்பு. பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு நாடுகள் இந்தியா, வங்கதேசம், இலங்கை, மியான்மர், தாய்லாந்து, நேபாளம், பூடான். பிம்ஸ்டெக் ஃபுல் ஃபார்ம் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை நீரஜ் சோப்ரா பெற்றுள்ளார். இவர் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் 88.17 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து தங்கம் வென்றுள்ளார். சேலத்தில் ஏரோஸ்பேஸ் ஹப் அமைய உள்ளது. சேலத்தில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தனியார் நிறுவனம் ஏரோஸ்பேஸ் ஹப் மையம் அமைக்க ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளது. இதன் மூலம் 5 ஆண்டுகளில் சுமார் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடும்.